ரைட். நம்ம எங்க விட்டோம்? சாலிகக் பத்தி பேசியிருந்தோம் இல்லையா? சாலிகக் பத்தி பேசுறப்போ 4 விஷயம் அவர் சொன்னார். ஒன்று வந்து அவருடைய நாடு, அதோடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் வந்து கிறிஸ்டியன்ஸ், அவங்க கொண்டு வந்த மதம் கிறிஸ்தவ மதம். அதுக்கப்புறம் உள்ள இருந்து வெளியே இருந்து உள்ள வர்றவங்க அவங்களுடைய வேல்யூஸை வந்து உள்ள எடுத்துட்டு வராங்க. இது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. இதனால அந்த H1B மாதிரியான விஷயங்களை பிளாக் பண்ணணும்ன்ற மாதிரி சொன்னார். எல்லாத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எங்க வந்து நிற்கும்னா அபவுட் ரைட்டிங் தாட். அவர் எப்படி யோசிச்சாரு, அவருடைய நேஷனலிசம், அவருடைய பார்வை, கிறிஸ்டியன் நேஷனலிசம் அப்படின்ற ஒரு விஷயம், கிறிஸ்தவ தேசியவாதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி அவர் அதிகமாக பேசியிருப்பார். ரைட்டிங்ல இன்னொரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து லெஃப்ட்டுக்கு டைரக்ட் ஆப்போசிட். அங்க நம்ம பார்த்த மாதிரி தான். அங்க வந்து எல்லாமே அரசாங்கத்துக்கு கீழே தான் கொண்டு வரணுன்ற மாதிரி அவங்க வந்து பேசியிருப்பாங்க. இது வந்து டைரக்ட் ஆப்போசிட். லிமிடெட் கவர்மெண்ட். அரசாங்கத்தினுடைய வேலை வந்து பர்சனல் லைஃப்ல அதிகமாக நுழையக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க ரைட்ல உள்ளவங்க பேசுவாங்க. இது கிளாசிக் ரைட் விங். ஓகே, இந்த ஊர்ல உள்ளவங்க அதை வேற மாதிரி அதை வந்து கொண்டு போயிட்டாங்க. ஒரு மதவாத அரசியல் மாதிரி இங்க இருந்தாலும் பட் அதனுடைய பேஸ் பார்த்தீங்கன்னா லிமிடெட் கவர்மெண்ட் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கூறு. உலகம் முழுக்க இதுதான். உலகம் முழுக்க வந்து ரைட் விங் இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்டோரிய சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஆச்சுன்னா, பஞ்சாப்ல இருந்து பல பேர் என்ன பண்றாங்க, நியூசிலாண்டுக்கு மைக்ரேட் ஆகிறாங்க. இங்க நம்ம ஊர் பஞ்சாப்ல இருந்து கிளம்பி அங்க போறாங்க. ட்ரக் இருக்கு இல்லையா, ட்ரக் டிரைவிங் பண்றதுல மெஜாரிட்டி யாருன்னா சீக்கியர்கள் அங்க பண்றாங்க நியூசிலாந்துல. நியூசிலாண்டை வந்து நியூசிலாந்து வந்து மவோரின்னு சொல்லி ஒரு ட்ரைபல் மக்கள் ஒன்று உண்டு, மவோரி உண்டு. மவோரி வந்து அவங்க நேட்டிவ் அங்க இருந்தவங்க. ஆனா அவங்க நாகரிகம் இல்லாம இருந்தவங்க, ஐரோப்பால இருந்து போனவங்க தான் நியூசிலாண்டை வந்து மாடர்னா மாத்தி பண்ணது. இப்ப என்னாச்சு, அவங்களும் இந்த மாதிரி மைக்ரேஷன் எல்லாரையும் உள்ள விட்டதுனால சீக்கியர்கள் இங்க இருந்து கிளம்பி போய் அங்க போய் அவங்க இருந்ததுனால ட்ரக் டிரைவிங்ல அவங்க முக்கியமா அவங்க இருப்பாங்க. இப்ப என்னாச்சு தெரியுமா, டிசம்பர் மாசம் 1ஆம் தேதி நினைக்கிறேன், அப்போ வந்து ஒரு நியூஸ் என்னன்னா, ஒரு 650 பேர் சம்திங் அவங்க வந்து லைசன்ஸை வந்து இல்லீகலா வாங்கியிருக்காங்க ட்ரக்கை வந்து ஓட்டுறதுக்காக. லைசன்ஸ் டிரைவிங்ல வந்து பாத்தீங்கன்னா சம் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இந்த ஏஜ்ல உள்ளவங்க தான் ஓட்டணும். அவங்க டிராஃபிக் ரூல்ஸ் வந்து ஒரு 3 டைம்ஸ் மேல ஃபாலோ பண்ணலன்னா லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஊர்ல வந்து நம்ம வந்து ரெட் லைட் போட்டிருந்தா நம்ம அதை கவனிக்கிறது, நம்ம அடுக்கு போவோம் வருவோம். அங்க அப்படி கிடையாது. அங்க வந்து எல்லாம் கேமராஸ் இருக்கும். ரெட் லைட் போட்டிருந்தா நீங்க நைட் 12 o'clock இருந்தாலும் நீங்க நிக்கணும். ரோடே காலியா இருந்தாலும் நீங்க அங்க நிக்கணும். இதுதான் ரூல். அதை மீறி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரால பிடிச்சாங்கன்னா கேன்சல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சம் ரெகுலேஷன்ஸ் இஷ்யூல அவங்களுக்கு வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பண்ணாங்க, இங்க இருந்து போனவங்க அத்தனை பேரும் அவங்களுடைய கோயில் ஒண்ணு கட்டினாங்க. இங்க இருந்து கிளம்பி போய் குருத்வாரான்னு சொல்லி அவங்க கோயில் இருக்கும் இல்லையா, கட்டி அந்த கெட்டில் அவங்க கோயில்ல அவங்க அந்த கோயிலுக்கு முன்னால கூடி ஃபேமிலியா போயிட்டு ப்ராட்டஸ்ட் பண்றாங்க. நீ எப்படி கேன்சல் பண்ணுவ? அரசாங்கம் சொல்றாங்க நீ தப்பு பண்ணிருக்க, நான் சும்மாலாம் நான் உனக்கு நான் உன் நாட்டுல விட்டுருக்கேன், அலோவ் பண்ணி எல்லாம் பண்ணிருக்கேன், ஆனா நீ பண்ண தப்புனால நான் உனக்கு கேன்சல் பண்ணிட்டேன். உடனே இவங்க பண்ண மிஸ்டேக்கை விட்டுட்டு நீ எப்படி கேன்சல் பண்ணலாம்னு சொல்லி இவங்க ப்ராட்டஸ்ட் பண்ணாங்க. ப்ராட்டஸ்ட் பண்ணி இவங்க ஸ்ட்ரீட்ல பரேட்லாம் போயிருக்காங்க. அந்த கொடி பிடிச்சிக்கிட்டு வாழை தூக்கிட்டு, ஆக்சுவலா அவங்க வால் வச்சிருப்பாங்க இல்லையா, வாழை வச்சுக்கிட்டு இவங்க ஸ்ட்ரீட்ல பரேட் போறாங்க. இது அந்த ஊர்ல உள்ள கிறிஸ்டியன் குரூப் ஒருத்தருக்கு கோவம் வந்துச்சு. அவங்க என்ன பண்றாங்க, இவங்க இப்படி வராங்க, இவங்க இந்த பக்கம் நீங்க பாத்துக்கலாம் அந்த வீடியோ, ஆப்போசிட் சைட்ல இருந்து இவங்க ப்ராட்டஸ்ட் பண்ணிட்டு அந்த அவங்களே யாருன்னா நேட்டிவ் மவோரி பீப்புள், கிறிஸ்டியன்ஸ், மவோரி கிறிஸ்டியன்ஸ். என்ன ப்ராப்ளம்னா, இங்க இருந்து போறவங்க ஒண்ணு அங்க உள்ளதை அடாப்ட் பண்ணணும், இதான் விஷயம். ஏன்னா ரீப்ளேஸ்மெண்ட்னு ஒண்ணு நடக்கக்கூடாது. ஏன்னா அதுதான் வந்து ரைட்டிங்குடைய ஒரு கோர் தாட். ஏன்னா நாங்க ஒரு விஷயத்த கட்டி நாங்க கொண்டு வந்திருக்கோம், இவ்வளவு நாங்க கட்டி கொண்டு வந்திருக்கோம், இங்க சர்ச்சஸ் கட்டி வச்சிருக்கோம், எல்லாம் பண்ணிருக்கோம். நீ திடீர்னு ஒரு ஆள் வந்து கோயில் கட்டுற, உன்னுடைய விஷயங்களை பண்றது மட்டும் இல்லாம வாழை தூக்கிட்டு நீ வந்து ரோட்ல போற, அது அவங்களுக்கு ஒரு இஷ்யூவா மாறணும்னு அவங்க ப்ராட்டஸ்ட் பண்ணாங்க. இதே மாதிரி உலகம் முழுக்க இந்த பிரச்சனை உண்டு. ஜப்பான்ல இதே மாதிரி ப்ராப்ளம் தான். ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே வேற வெளியே இருந்து ஆட்கள் கலக்காத பியூரஸ்டான ஒரு நேஷனாக இருந்தாங்க அவங்க.
இன்னைக்குமே அவங்க நாட்டில் வந்து 98% வந்து பியூர் ஜாப்பனீஸ். பியூர் ஜாப்பனீஸ்னா எப்படி சொல்றேன்னா 1200 300 இருந்தே, அந்த காலகட்டத்தில இருந்தே வெளியே இருந்து யாரையுமே அவங்க அலோவ் பண்றது கிடையாது. மன்னராட்சி முறை காலத்திலேயே சாமுராய் கல்ச்சர்லாம் இருந்த அந்த ஃபியூடல் கல்ச்சர்லயே அவங்க அப்படித்தான் இருந்தாங்க. இப்போ அங்கேயுமே 2% பீப்புள் வந்து வெளியே இருந்து வந்து அலோவ் பண்ணதுனால இப்போ சானா டக்காச்சின்னு சொல்லி ஒரு நியூ பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காங்க. இப்போ அவங்க ரைட்டிங் பிரைம் மினிஸ்டர், அவங்களுடைய ஒரு கன்சர்ன், அவங்க தேர்தலில் சொன்ன ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, இமிகிரேஷனை நான் அலோவ் பண்ண மாட்டேன், வெளியே இருந்து வரணும். மொத்தமே 2% தான். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நியூயார்க்ல மட்டுமே மோர் தென் 45%, ஆல்மோஸ்ட் பாதி பேர் வந்து வெளியே இருந்து வந்தவங்களுக்கு பிறந்தவங்க, அந்த ஊரே கிடையாது அவங்க. அவங்களாலதான் மந்தானி இன்னைக்கு மேல ஜெயிச்சிருக்காரு இல்லையா? அப்ப என்னன்னா, இமிகிரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையா அவங்களுக்கு மாறி நிற்குது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் டெக்சாஸ் அப்படின்ற ஒரு மாநிலத்துல 90 மீட்டர், 90 ஃபீட்டா மீட்டரான்னு தெரியல, 90 ஃபீட் நினைக்கிறேன், ஒரு 90 அடியில ஒரு ஹனுமன் சிலையை வந்து அமைச்சிருக்காங்க இங்க இருந்து போனவங்க. இது அங்க உள்ள பீப்புளுக்கு பெரிய பிரச்சனையாகி அவங்க அதெல்லாம் வந்து எடுத்து போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க இங்க வர்றீங்க, வேலைக்காக வர்றீங்க, ஓகே. இப்ப வேலைக்காக வரீங்கன்னா இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, வேலை வாய்ப்புகளை உருவாக்குனது யாரு? நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இல்லையா? ஏன்னா அவங்க தான் இப்போ நான் ஒர்க் பண்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா பிபிஓ கம்பெனி தான். பிபிஓ கம்பெனி நான் ஒர்க் பண்றேன். பிபிஓ எங்களுடைய மேனேஜர் வந்து he moved to America in 1990. 90களில் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகி இவர் என்ன பண்றாரு, அங்கிருந்து சின்ன சின்னதா வேலை செஞ்சு ஒரு அக்கௌண்டிங் கம்பெனி ஒன்று ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு அவர் வேலை பார்க்குறாரு. அவர் மட்டும்தான் அங்க இருக்காரு. சென்னையில மட்டும் அவர் கம்பெனியில 700 பேர் வேலை பார்க்குறாங்க. 650 பேர் சொல்லணும்னா 650 பேரும் யாருக்காக வேலை பார்க்குறாங்கன்னா அமெரிக்காவுக்காக வேலை பார்க்குறாங்க. இப்போ அமெரிக்கன் கம்பெனிஸ்ல கிளையன்ட்ஸ் இல்லைன்னா நான் ஒர்க் பண்ற கம்பெனியே ஃபர்ஸ்ட் இல்லை, ஓகேவா? இப்போ இவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, அந்த ஆக்சுவல் ஒர்க்கை யார் பார்க்கணும், அமெரிக்கன்ஸ் பண்ணணும். அந்த 650 ஜாப், அந்த ஜாபையும் இவங்க எடுத்துக்கிறாங்க, விச் மீன்ஸ் நாங்க, ஓகேவா? அதே மாதிரி அதை மட்டும் பண்ணாம இப்போ இவங்க பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்தது யாருன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் தான் இல்லையா? அங்க ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் போயிட்டு அங்க எல்லாம் அவங்களுடைய மூளையை பயன்படுத்தி ஐடி எல்லாமே அவங்க தான் கொண்டு வந்தது, கண்டுபிடிச்சு எல்லாம் பட்டாங்க. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க தான் உனக்கு ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்துருக்கோம், நீ இங்க இருந்து பிழைக்கிறதுக்காக அங்க வர்றேன்னா நான் தான் உன்னை வெல்கம் பண்றேன், ஓகே? நீ நீ அங்க ஒரு கம்பெனில வேலை பார்க்கறன்னா அதை ஃபார்ம் பண்ணது நானு. இப்பதான் இன்னைக்கு வந்து கூகுள் சிஇஓவாக நம்ம ஊருக்காரரு மதுரைக்காரர் இருந்தாலுமே கூகுளை உருவாக்குறது அவரு இல்லை. கூகுளை உருவாக்குறது ஒரு யூதர் ஒருத்தர், லாரி பேஜ் அம்மா வந்து ஒரு யூதர், இன்னும் 2 பேர் சேர்ந்து 3 பேர் இருந்தாங்க. 3 பேருமே விளக்குறாங்க. அதே மாதிரி இப்போ யூடியூபோடைய சிஇஓ வந்து நம்ம ஊருக்காரர் தான். ஆனா யூடியூப்பை உருவாக்குனது யாரு, அவங்க அந்த ஊர்ல உள்ளவங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாத்தையும் நாங்க வந்து உருவாக்கி உனக்கு ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்துருக்கோம், நீ மேல வந்து கெட்டுற அவ்வளவுதான், மேல வந்து கூட இருக்கிற அவ்வளவுதான், நீ எதையுமே உருவாக்கல, ஓகே? அப்போ நான் உன்னை வந்து ஹோஸ்ட் பண்றேன், ஓகேவா? அவங்க சொல்றது என்னன்னா, என்கிட்ட பிளட் இருக்கு, உங்ககிட்ட நீ வந்து கொசு வர்றியா, கடிச்சிட்டு ரத்தம் குடிச்சிட்டு போயிடு, என்னை வந்து கடிச்சனா நான் அடிச்சிருவேன், தூங்கும் போது வந்து உனக்கு எவ்வளவு வேணுமோ அந்த ஃபுட்டை வந்து எடுத்துட்டு ஓடி போயிரு, ஓகேவா? அதர்வைஸ் இது என்னோட நாடு அப்படின்றத ஒத்துக்கோ. இப்ப அந்த கொசுக்கெல்லாம் வந்து என் பாடி வந்து இது என் பாடி சொன்னா எப்படி இருக்கும்? இது பாடி ஓனர் நானு, என்னோட பாடி உள்ள நீ வர்றன்னா இருந்து பிளட் உனக்கு நான் அவனை வந்து எடுத்துக்கிறதுக்கு அனுமதிக்கிறேன், அதுவே பெரிய விஷயம். ஆனா நீ வந்து என்ன இப்ப இந்த பாடியை வந்து எனக்கு சொந்தம் சொன்னா அது எவ்வளவு அபத்தமா இருக்கும் இல்லையா? இதைத்தான் அவங்க சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க, இங்க இருந்து அங்க போய் கோயில் கட்டுற விஷயங்கள்லாம் பண்றாங்க. இது அவங்களுக்கு பிரச்சனையா மாறுது. இதுவும் இல்லாம பாரிஸ்ல ஏதோ ஒரு பண்டிகை ஒண்ணு பண்ணுவாங்க, அது ஒண்ணு. நான் சொல்றது வந்து நம்ம ஊர் லோக்கல்ல நடக்கிற ஒரு ஒரு விழா மதுரையில பண்ணுவோம் நம்ம, அது பேர் கரெக்டா தெரியல எனக்கு, ஓகே? அந்த விழால அப்ப என்ன பண்ணுவாங்க, தேங்காய் உடைப்பாங்க இல்லையா? இவங்க பிரான்ஸ்ல உள்ள பாரிஸ் நகரத்துல போயிட்டு அந்த ரோட்ல வந்து இவங்க தேங்காய் உடைக்கிறாங்க. இதை வீடியோ எடுத்து எல்லாம் பரப்பிட்டு இருக்காங்க. யாரு? வெள்ளக்காரங்க. பாருங்க, இவன் அங்க இருந்து பொழைக்க வந்துட்டு இங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி. ரைட்.
இப்போ அவன் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஆங்கிலத்துல இதுல பாத்துருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஷூவை கூட வெளியே இருந்து போட்டு ஷூ ஃபிட் போட்டுருவாங்க. ஏன்னா அவங்க ஊர் அவ்வளவு கிளீனா இருக்கும், நீட்டா இருக்கும். இவன் போயிட்டு தெருவுல போயிட்டு தேங்காய் உடைக்கிறான், இங்க பண்றது அங்க பண்றாங்க. அதே மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு வந்து சவுண்ட் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், ஏன்னா இதை அவங்க அதிகமா பார்ப்பாங்க இல்லையா? அப்ப இது வந்து என்ன பண்றாங்க, அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா மாறுது. அப்போ வேர்ல்டு வாருக்கு அப்புறம் என்ன ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா, வேர்ல்டு வார்ல ஐரோப்பா வந்து நிறைய ஆப்பிரிக்கா இந்த மாதிரி பல பகுதிகளுக்கு அவங்களுடைய படைகளை அனுப்பி வச்சு அங்கெல்லாம் ரூல் பண்ணதுனால இப்ப என்ன பண்றாங்க, அங்க உள்ள அகாடமியால இப்ப எப்படி டீச் பண்ணப்படுதுன்னா, அந்த மக்கள் ஏழையா போனது காரணம் யாருன்னா வெஸ்ட் தான் காரணம் சொல்லி அவங்களுக்கு டீச் பண்ணப்படுது. இப்போ நம்ம வந்து காலனி ஆதிக்கம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் வந்து ஏழையா போனது காரணம் வந்து மேற்கத்திய நாடுகள்னு சொல்லி மேற்கத்திய நாடுகளுடைய பல்கலைக்கழகங்கள்ல இன்னைக்கு பேசப்படுது. இது ஒரு சூசைட் தான், அவங்களே அழிச்சுக்கிற வேலையை பண்றாங்க. இதுக்கு எதிராக வந்தவர் தான் சார்லி கிர்க். ஓகே, நம்ம வந்து ஒரு சூசைட் பண்றோம், நம்மளுடைய கல்ச்சரை நம்ம அழிக்கிறோம். இப்போ ஜெர்மனியை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, சிரியால வந்து உள்நாட்டு கலவரம் நடந்துச்சு, சிவில் வார் நடந்துச்சு. எப்பனா 2011 அந்த அந்த பீரியட்ல ஏஞ்சலா மெர்க்கல்னு சொல்லி ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் மாதிரி இருந்தாங்க ஏஞ்சலா மெர்க்கல். அவங்க என்ன பண்ணாங்க, 2015 மட்டும் 10 லட்சம் பேரை அங்கிருந்து உள்ள விட்டாங்க, சிரியால இருந்து 10 லட்சம் பேர். இப்போ அவன் என்ன பண்றான் தெரியுமா, போன வருஷம் தான் கிறிஸ்துமஸ் சீசன்ல வந்து அங்க ஒரு மார்க்கெட் இருக்கும், மார்க்கெட்ல எல்லாம் பர்ச்சேஸ் பண்றாங்க. இவன் காரை எடுத்துட்டு வந்து மேல ஏத்துறான், கொல்றான். அவன் யாரு, டாக்டர், படிச்சவன், டாக்டரா இருக்கிறவன். அவனுக்கு டாக்டர் வேலையை படிக்க வச்சுட்டாரு அதே ஜெர்மனி நாடு. சிரியால இருந்து வரான், அகதியா உள்ள வந்துட்டு, உள்ள வந்தவன் இங்க டாக்டரா படிக்கிறான், இங்க உள்ள ஸ்காலர்ஷிப்ல படிச்சு வளர்ந்துட்டு டாக்டர் ஆயிட்டு இவன் என்ன பண்றான், அங்க இருந்து மக்களை கார் ஏற்றி கொண்டுகிட்டு இருக்கான். இன்னொரு விஷயம் என்ன ஆச்சுன்னா, ஒரு ஆப்கான்ல இருந்து வந்த ஒருத்தன் அவன் ஜெர்மனி போயிட்டு அவனுடைய விசாலாம் முடிச்சதுக்கு அப்புறமும் உள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறான். விசா முடிஞ்சுன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியும், எதுவும் பண்ணல, விட்டாங்க அப்படியே. அப்ப என்ன ஆகுது, பார்க்ல வந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க, வாக்கிங் போனவங்கள இவன் கத்தி எடுத்துட்டு வந்து குத்தி அங்க 2.5 வயசு ஒரு குழந்தைய வந்து இறந்து போச்சு. இது இப்ப போன வருஷம் இறந்து போயிடுச்சா? இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, எவன் கொன்னானோ அவனை பிடிச்சி பண்ணணுமா? இப்ப அங்க உள்ள போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, நைஃப் அட்டாக்ஸ் நடக்குது இல்லையா, அதனால நாங்க நைஃபை நாங்க அலோவ் பண்ண மாட்டோம். எப்படி கொலை பண்ற விட்டாங்க, அவனை பத்தி பேசாம நைஃப் அட்டாக் பண்றாங்க அப்படின்னு வந்து நைஃபை வந்து நம்ம பொது இடத்துல விற்க வேண்டாம், நைஃப் வச்சுக்கிறதுக்கு லைசன்ஸ். இப்ப அந்த மாதிரி பேசுறாங்க. இப்ப சார்லி கிர்க் என்ன சொன்னாருன்னா, எல்லாருமே இந்த மாதிரி வெளியே இருந்து உள்ள வந்தவங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்க, நீ பேசாம உன் ஊருக்கு போயிரு. ஓகே, ஏன்னா நீ வந்து உள்ள டெரரிசம் பண்றதுக்காக உள்ள வர, நீ உன்னை எதுக்கு நான் உள்ள விடணும் அப்படின்ற ஒரு கேள்வி அவர் வச்சாரு. அப்ப என்னன்னா, இந்த ரைட்டிங்ல உள்ளவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உலகம் முழுக்க இப்படி ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. என்னோட எத்னிசிட்டி, நான் ஒரு நாட்டை இவ்வளவு நாள் கட்டி கொண்டு வந்திருக்கேன், நீ பாட்டு வெளியே இருந்து உள்ள வந்துட்டு நீ இங்க இருந்தே சாப்பிட்டு இங்க மக்களே இது பண்றியன்னா அவங்களுக்கு ஒரு கோவம், நார்மலான கோவம் தான். என் வீட்டு உள்ள வரீங்க, மழை பெய்யுது, என் வீட்டு கதவை திறந்து நான் உங்களை உள்ள அலோவ் பண்றேன், நீங்க என் வீட்டுல வந்துட்டு திருப்பி அது என் வீடுன்னு சொல்றீங்க. என் வீடுன்னு சொன்னது மட்டும் இல்லாம என்ன வந்து நீங்க அடிக்கிறீங்க. அப்ப நான் வந்து என்ன பண்ணுவேன்? அப்ப இது அங்க ஒரு பெரிய பிரச்சனை, இமிகிரேஷன் பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இமிகிரண்டா உள்ள வர்றவங்க கூட அவங்க கூட சேர்ந்தா பிரச்சனை இல்லை. விவேக் ராமசாமி ஒருத்தர் இருப்பார், விவேக் ராமசாமி அமெரிக்கன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான ஒருத்தர். அவருடைய பேரண்ட்ஸ் வந்து கேரளாக்காரங்க, அவரு கேரளா மலையாளி பிராமின். அவங்க ஃபேமிலி என்ன பண்ணாங்க, 1960s அவங்க யூஎஸ்ல போய் இருந்து இவர் அங்கே பிறந்து வளர்ந்தவர். ட்ரம்ப் கூட இவர் கொஞ்சம் க்ளோஸா இருந்ததுனால அந்த பார்ட்டியில உள்ள ஆளு. சார்லி கிர்க் வந்து விவேக் ராமசாமி கூட ஒன்னா உட்காந்து டிபேட்லாம் பண்ணியிருக்காரு. ஸ்கூல்ல போய் காலேஜ் போய் அவர் பேசுவார் இல்லையா, கிர்க் பேசுறப்போ இவரையும் கூட்டு போய் அப்படிலாம் அவங்க ஷோலாம் பண்ணாங்க. அப்போ சார்லி கிர்க் சொன்ன விஷயம் என்னன்னா, வெளியே இருந்து வாங்க, பட் எங்களுடைய விஷயத்தை நீங்க வந்து ஏத்துக்கோங்க, கிறிஸ்டியன் வேல்யூ தான் அமெரிக்கன் வேல்யூ அப்படின்றது சார்லி கிர்க்கினுடைய ஒரு ஸ்டாண்டா இருந்துச்சு. அதை ஏற்க மறுத்து அவரையும் கொண்டாச்சு. ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ இதுல இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போனவங்க வந்து நிக் ஃபவுண்டர்ஸ், நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். நிக் ஃபவுண்டர்ஸ் ஒருத்தர் இருப்பார், அவர் ரொம்ப சின்ன பையன், ஹி இஸ் ஜஸ்ட் 28. அவர் கேத்தலிக் தான்.
அவர் என்ன சொல்றாரு, இப்போ சாலிகாக்காவது வெளியே இருந்து உள்ள வாங்க, அப்படி என் கூட சேருங்கன்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, நிக் என்ன சொல்றாருன்னா, நீ வரவே வராதன்றாரு. வராத, நீ அங்கே இருந்துரு, நீ வரவும் வேண்டாம், எங்களுக்கு தான் பண்ணும், நாங்க வந்து ஒயிட் பீப்புள் தான் இங்க இருப்போம் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு அவர் போயிருக்காரு. ட்ரம்ப்னுடைய மூவ்மெண்ட்ல இப்போ அவருக்கு ஆதரவு அதிகரிச்சுட்டு இருக்கு ஆக்சுவலி மேக் அமெரிக்கா கிரேட் அகைன்ல. ஸோ இது எல்லாமே ரியாக்ஷன் தான், இவங்க பண்ண அக்கிரமத்துக்கான ரியாக்ஷன் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம என்ன ப்ராப்ளம்னா, உள்ள வந்து இருந்து போங்க, அவ்வளவுதான். இது வந்து ரைட் விங்ல முக்கியமா அவங்க வந்து பேசுவாங்க, என்னன்னா என்னுடைய வேல்யூஸை அழிக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்று வந்து நம்ம பார்க்குற மாதிரி லிமிடெட் கவர்மெண்ட், அரசாங்கத்தினுடைய விஷயம் வந்து என் எதிர அதிகமாக இருக்கக்கூடாது. ஒரு தனி மனிதன் நான் என்ன செய்யணும்ன்றத நான் தான் முடிவு பண்ணுவேன். லிமிடெட் கவர்மெண்ட்னா இப்போ டாக்ஸ் எடுத்துக்கலாம். டாக்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதிகமா டாக்ஸ் போடக்கூடாதுன்றது ரைட் விங்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பேசுவாங்க. பட் இங்க உள்ள யாருமே அதை பேசுறது இல்லை. என்ன இப்போ டாக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாக்ஸ் எடுத்துங்களேன், இப்போ நீங்க கனடா போனீங்கன்னா கனடால வந்து 50% டாக்ஸ் உண்டு. 50%. அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு கம்யூனிஸ்ட் ஸ்டேட் மாதிரி தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அங்க உள்ளவங்க அவங்களாம் லெஃப்ட்ல உள்ளவங்க டாக்ஸ் அவங்க எடுத்துப்பாங்க. ஆனா அங்க வந்து ஸ்கூல் ஃப்ரீ, ஹாஸ்பிட்டல் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. கனடாவில் எனக்கு தெரிஞ்ச நர்ஸ் அங்கே வேலை பார்க்குறாங்க, அவங்களும் நான் பேசுகிறப்ப அவங்க சொன்னாங்க ஃப்ரீன்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் ஒரு ஹார்ட் செக்அப் நீங்கள் போகணுன்னா யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் 3 months. எப்படி ஃப்ரீ தான் ஆனால் 3 மாதம் வெயிட் பண்ணணும். எத்தனையோ பேர் மருத்துவம் கிடைக்காம அங்கே சாகுறாங்கன்றதெல்லாம் விஷயம் வெளியே வருது ஆக்சுவலி. அப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ இவங்க ரைட் விங்ல உள்ளவங்க இப்போ என்ன பேசுவாங்கன்னா, நீ எங்கிட்ட டேக்ஸும் வாங்க வேண்டாம், நீ ஃப்ரீயாகவும் கொடுக்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது தான். இப்போ அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வரியை கம்மி பண்ணிருக்கோங்க, எங்களுக்கு அதிகமான ஃப்ரீடம் கொடுங்க, டேக்ஸ் நீங்க கம்மியா போட்டீங்கன்னா அந்த காசை வச்சு நாங்க இன்னும் பிசினஸ் பண்ணுவோம், நாங்க பிசினஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் அங்க உருவாகும். நீ பாட்டுக்கு 50% டேக்ஸ் போட்டோம்னா என்னால முடியாதுன்னு சொல்றது இது இவங்களுடைய ஒரு பார்வை. அப்போ லிமிடெட் கவர்மெண்ட்ல முக்கியமானது டேக்ஸ் கட் அப்படின்றது முக்கியம். இப்போ சாலிகக் பார்த்தீங்கன்னா, சாலிகக் வந்து கம்யூனிஸ்ட் கூட எல்லாம் டிபேட் பண்ணியிருப்பாரு, பயங்கரமா இருக்கும், அது ரொம்ப ஆழமான பல விஷயங்கள் பேசியிருப்பாரு. அதுல முக்கியமான விஷயம் டாக்ஸ் கட். டாக்ஸ் கட் ஏன் அவசியம்னா, நீங்க டாக்ஸ் அரசாங்கத்துக்கு கொடுக்க அரசாங்கம் பவர்ஃபுல்லா மாறும். அரசாங்கம் பவர்ஃபுல்லா மாறினா அதான் கம்யூனிசம். நம்ம மார்னிங் பார்த்தோம் இல்லையா, அரசாங்கத்துக்கு அதிகமான பவர், முழு பவரையும் கொடுத்துட்டா அதான் கம்யூனிசம். அப்போ அரசாங்கத்துக்கான பவரை நம்ம எப்படி கம்மி பண்ணலாம்னா டாக்ஸ் கட் ஒன்று பண்ணலாம். பர்சனல் லைஃப்ல அரசாங்கம் நுழையக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இவங்களுடைய முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, எப்பவுமே இண்டிவிஜுவலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு தனி மனிதன் அவனுடைய வெற்றி தோல்வியை அவன் தான் பார்த்துக்கணும். அரசாங்கத்துக்கிட்ட வந்து 3000 ரூபாய்க்கு வந்து காசுக்காக அவங்க கையேந்தக்கூடாது. ஓகேவா? இவங்க என்ன பண்றாங்க, அந்த 3000 ரூபாய் கொடுத்துட்டு நான் கொடுத்தேன்றாங்க. கிடையாது, அரசாங்க பணமே அது கிடையாது. அரசுக்குன்னு முதல்ல பணமே கிடையாது. முதல்ல மில்டன் ஃப்ரைட்மேன் ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து இந்த ரைட் விங் பார்ட் உள்ளவர் தான், ஒரு எக்கனாமிஸ்ட். அவர் பேசியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் சொல்றாரு, இந்த கவர்மெண்ட் டஸ் நாட் ஹேவ் எனி மணி. அரசாங்கத்துக்கிட்ட பணம் இருக்குன்றதே முதல்ல பொய். ஆக்சுவலி அரசாங்கம்ன்றது நம்ம அவங்கள லீட் பண்றதுக்காக நம்ம எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு வச்சிருக்கோம். இந்த ரோடு போடுற வேலையெல்லாம் யார் பண்ணுவா? மக்கள் பண்ண முடியாது. அதுதான் இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்குறது மட்டும்தான் அரசாங்கத்தினுடைய வேலை. மற்றபடி என்னோட பர்சனல் லைஃப்ல வந்து நீ இவ்வளவு டாக்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி அரசாங்கம் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா, அவங்க இஷ்டத்துக்கு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, அதனுடைய ஒரு விஷயம் தான் நான் வந்து 90 crores நான் பேனா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் வந்ததெல்லாம். அதுதான் பேனா வந்து நம்ம கேட்டோமா? இல்ல. இந்த மாதிரி பல விஷயங்கள். அப்புறம் நார்த்து பார்த்தீங்கன்னா 3000 கோடி ரூபாய்க்கு வந்து செலவு வச்சிருப்பாங்க பட்டேலுக்கு. எதுக்கு அது? சரி, மக்களுக்கு ரோடு ஒழுங்கா இல்லை, கரண்ட் இல்லை. அது நார்த்து பார்த்தீங்கன்னா மாவோயிஸ்ட் பாதிப்புனால கரண்ட் இல்லாத ஊர்லாம் இன்னைக்கும் உண்டு. அங்க சத்தீஸ்கர்ல, ஜார்க்கண்ட்ல பாத்தீங்கன்னா. ஓகே, அந்த மாதிரி மக்கள் கஷ்டப்படுற கண்டிஷன் இருக்கும்போது அவங்கள பார்க்காம இவங்க இப்போ ஒருத்தருக்கு செலவைக்கிறது மூலமாக ஐகான்ஸா இவங்க கொண்டு வராங்க. அப்போ எண்ட் ஆஃப் தி டே இவங்களுக்கு தான் லாபம். அரசல் என் காசை வாங்கி எனக்கே கொடுத்து பேர் வாங்குறது மட்டும் அவங்க. ஓகே, இது வந்து நம்மளை வந்து பைத்தியக்காரன் மாதிரி பார்க்குற ஒரு விஷயம் இல்லையா? இதைத்தான் வந்து ரைட் விங்ல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அரசாங்கம் உன் வேலையை மட்டும் பாரு, என்கிட்ட வராது அப்படின்றது. அப்போ ரெஸ்பெக்ட் ஃபார் ட்ரெடிஷன், இதை நம்ம பார்த்த
விஷயம் தான். மதம், என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய அடையாளங்கள், என்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் விடாம நான் வந்து கீப் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்றது ரைட் விங்ல இன்னொரு முக்கியமான விஷயம். அடுத்து ஃபேமிலி as ஃபவுண்டேஷனல் இன்ஸ்டிடியூஷன். நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி சமூகத்துல இந்த சோசியல் ஆர்டர் அப்படின்ற விஷயத்த கீப் பண்ணி கொண்டு வர்றதுக்கான அடிப்படை என்ன பார்த்தீங்கன்னா அது வந்து மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம். இதனாலதான் இந்த ஒரு விஷயத்தினாலதான் கார்ல் மார்க்ஸ்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற நவீன பெண்ணியவாதிகள் எல்லாருமே சொல்றதுன்னா மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கார்ல் மார்க்ஸினுடைய தோழராக இருந்த எங்கல்ஸ் தெரியும்ல உங்களுக்கு, ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸ் வந்து த ஸ்டேட், ஃபேமிலி அண்ட் பிரைவேட் ப்ராப்பர்ட்டின்ற மாதிரி ஒரு புக் எழுதியிருப்பாரு. பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, ஃபேமிலி அண்ட் த ஸ்டேட் அப்படின்ற புக்கோட தலைப்பு தி ஆரிஜின்ஸ் ஆஃப் தி பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, ஸ்டேட் அண்ட் ஃபேமிலி. ஓகே, அந்த புக்ல அவர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அதாவது அந்த காலத்துல இருந்த ஒரு தனியார் சொத்து. அவங்களுக்குன்னு ஒரு விவசாய லேண்ட் இருக்கும். அந்த லேண்ட்ல அவங்க விவசாயம் பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சுட்டு அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த லேண்டை விட்டு போவாங்க இல்லையா. ஜெனரேஷனா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அந்த ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியா மாறும். இந்த ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வர்றதை யாருன்னா ஃபேமிலி. ஓகே, அம்மா, அப்பா, குழந்தைகள் அப்படின்ற இந்த ஃபேமிலி தான் பிரச்சனைக்கு காரணம். அதனால அவர் அந்த புக்ல அவர் என்ன பேசியிருப்பாருன்னா, இது கார்ல் மார்க்ஸ் வாழ்ந்த காலத்துல 1955 சம்திங் அப்ப எழுதின புத்தகம். அந்த புக்குடைய இவ்வளவு ஒரு புக். அதுல கோர் தீசிஸ் என்னன்னா, குடும்பமே இருக்கக்கூடாது. எப்படி குடும்பமே இருக்கக்கூடாது, அதாவது அவர் வந்து கம்யூன்ன்ற ஒரு விஷயத்த சொன்னார். கம்யூன்னா என்னன்னா, ஒரு கம்யூனிட்டியா வாழ்வோம். அப்ப யாரு யார் கூட போவா, யாரை மேரேஜ் பண்ணுவா? அவர் சொன்ன விஷயம் தான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பிடிச்சவங்க கூட வாழ்ந்துக்கோங்க. எப்படியா பிடிச்சவங்க கூட வாழ்ந்துக்கோ, ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற மாதிரி நீ ஃபாலோ பண்ண வேண்டாம். மேரேஜ் பண்ணி அப்பா அம்மா வேலை செஞ்சு குழந்தைகளை ஃபீட் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வேண்டாம். ஓகேவா? இந்த விஷயத்த அவர் சொன்னாரு. அப்போ கம்யூனிஸ்ட் நாடுகள்லயும் சரி, கம்யூனிஸ்டத்தை எழுதி வச்சவங்களும் சரி, அதை இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற தீக்கா வரைக்குமே அவங்களுடைய ஐடியா பார்த்தீங்கன்னா, அவங்க குடும்பம் அப்படின்ற விஷயத்த வந்து டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. பெரியார் எழுதின பெண் ஏன் அடிமையானால் படிச்சிருக்கீங்களா? சின்ன புக்கு, அது ஒரு 80 பக்கம் தான் இருக்கும். நீங்க படிக்கணும், ஒவ்வொருத்தரும் படிக்கணும். அதுல அவர் சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, டிவோர்ஸ் பண்றதுக்கு ஒரு பெண்ணுக்கு ரைட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஆன் வாட் கிரவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கேள்வி. எதனால பண்ணணும், எதன் அடிப்படையில பண்ணலாம், பைபிள் என்ன சொல்றது, ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஹஸ்பண்ட் அடிக்கிறாங்க, ஹஸ்பண்ட் கூட பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த மாதிரி எதையுமே கடவுள் கணக்கிலே வந்து எடுத்துக்கல. விபச்சாரம் பண்ண மட்டும்தான் உண்டி. அதுவும் எதுக்குன்னா, அந்த பாடி அப்படின்ற விஷயம் வந்து அங்க கரப்ட் பண்ணப்படுது இல்லையா, அது ஒரு சீர்கேடுக்கு போகுது. ஒரு ஆணும் பெண்ணும் இணையணும் அப்படின்றத கடவுளுடைய படைப்பு. அதை மீறும் போது அந்த மேரேஜ்ன்ற பாண்டே அங்க உறைஞ்சிருது, அடிப்படையே உறைஞ்சிருது இல்லையா. அப்ப அதனால அப்ப நீங்க வந்து விவாகரத்து பண்ணலாம். அந்த ஒரே ஒரு கிரவுண்ட் தான், ஒரு காரணம் தான், இதை தாண்டி பண்ண முடியாது. பட் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே அவர் எழுதின அந்த புக்ல வந்து கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன போட்டிருப்பாருன்னா, ஆணும் பெண்ணும் வாழுங்க, உங்களுக்கு இஷ்டம்னா போயிருங்க. அவர் எப்படி போட்டிருப்பாருன்னா, ஒரு ஹோட்டலில் போண்டா வாங்கி சாப்பிடுவது போலவும் அவனுக்கு பிடித்த பலகாரத்தை வாங்கி சாப்பிடுவது போலவும் இருக்கலாம். அவர் எதோட கம்பேர் பண்றாரு? அந்த புக் இருக்கு, நீங்க வாங்கி படிக்கலாம், ஆன்லைன்ல இருக்கு. இதே வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. ஒரு ஹோட்டலில் தனக்கு இஷ்டமானதை வாங்கி சாப்பிடுவது போலவும் போண்டா பஜ்ஜி வாங்கி சாப்பிடுவது போலவும் இருக்கலாம். அப்ப என்னன்னா, உனக்கு இந்த போண்டா பிடி, இதை சாப்பிடு, இது பிடிக்கல அது சாப்பிடு. இதை ஒரு மேரேஜ்ல அப்ளை பண்றாரு. இன்னைக்கு அவங்க கூட வாழ்ந்துக்கலாம், பிடிக்கலாம், வேற போய்க்கலாம். விவாகரத்து அப்படின்ற விஷயத்தை பத்தி அவர் பேசுறாரு. ஆனா அந்த விவாகரத்துன்ற விஷயத்த அவர் எது கூட கனெக்ட் பண்றாருன்னா, உன்னுடைய விருப்பம். நம்ம மார்னிங் பார்த்த மாதிரி ஃபீலிங்ஸ் ஓவர் ட்ரூத். ட்ரூத் எனக்கு முக்கியம் இல்லை, கடவுள் சொல்றாரு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ட்ரூத் தான் நம்மளை விடுதலை பண்ணுன்றாங்க. அப்போ என்னன்னா, பொய் நம்மளை அடிமைப்படுத்தும், சத்தியம் நம்மை விடுதலை ஆக்கும். ஓகேவா? பட் இவர் என்ன சொல்றாரு, எனக்கு ட்ரூத் எல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு சத்தியம் முக்கியம் கிடையாது. எனக்கு முக்கியம்ன்றது என்னுடைய ஃபீலிங்ஸ். எனக்கு இன்னைக்கு இவன் கூட வாழணும்னு தோணுது, இது என்னுடைய ஃபீலிங்ஸ், நான் வாழ்றேன்.
பிடிக்கலாம், நான் போயிடுவேன். இன்னைக்கு இதே விஷயத்த அவங்க இன்னைக்கும் என்கரேஜ் பண்றாங்க. அதுதான் ஃப்ரீடம் நினைக்கிறாங்க. பட் பைபிள்ல ஒரு அழகான ஒரு வசனம் உண்டு. சங்கீதம் 16:11 கடைசி வசனம் படிக்கலாமா? அதுல தாவீது ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் அவர் பேசுவார். சங்கீதம் 16:11. உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம். இது யார் சொல்றார்? தாவீது சொல்றாரு. தாவீது அவர் ஸ்டோரி படிச்சீங்கன்னா, அவருக்கு நிறைய மனைவிகள் இருந்தாங்க இல்லையா, நிறைய மேரேஜ் பண்ணாரு, கோடீஸ்வரனை வாழ்ந்தாரு, பவர் இருந்துச்சு, மன்னர், பெண்கள் இருக்காங்க, பணம் இருக்கு, மூணுமே இருக்கு, பெண் பொன் அதிகாரம் மூணுமே இருக்கு. அவர் சொல்றாரு, படிங்க. அதுக்கடுத்து, உங்களுடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம், எட்டர்னல் ஜாய், அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. யாரு சொல்றாருன்னா எல்லாத்தையும் அனுபவிச்சவர் சொல்றாரு. அப்போ ஒரு ஃபேக்ட் என்னன்னா, இந்த உலகம் நமக்கு நிறைய விஷயங்கள் ஆஃபர் பண்ணாலும் நம்மளுடைய அல்டிமேட் கோல், நமக்கு உண்மையான அந்த ஹாப்பினஸ், பிளஷர்ன்ற வார்த்தை, பிளஷர்னா என்ன? இட்ஸ் மோர் தென் ஹாப்பினஸ். ஹாப்பினஸ்னா மகிழ்ச்சி, பேரின்பம் அப்படின்னா அதுக்கு ஒரு பவுண்டரியே கிடையாது. அவ்வளவு பெரிய பேரின்பத்தை கடவுள் கொடுப்பாருன்னு தாவீது சொல்றாரு. இவர் யாருன்னா எல்லாத்தையும் அனுபவிச்சவர் சொல்றாரு. அப்ப என்னன்னா ஃபேக்ட் என்னன்னா, இவங்க இன்னைக்கு எப்படி ப்ரீச் பண்றாங்கன்னா பல பேர் கூட போறது தான் ஃப்ரீடம். ஆனா தாவீது சொல்றாரு, உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான ஃப்ரீடம் எதுனா கடவுளுடைய பிரசன்ஸ் தான், இல்லையா? ஸோ நீ அவ்வளோத்தையும் ட்ரை பண்ணவர், அவர் அத்தனை பேரையும் பார்த்தவர், அவ்வளோ விஷயங்கள் அனுபவிச்சவர். அவர் பாட்டுக்கு மாடியை வந்து நடந்துட்டு இருப்பாரு, ஒரு பொண்ணை பார்ப்பாரு, வானா வரணும், அந்த அளவு பவர் கொண்ட ஒருத்தர் சொல்றாரு அதுலலாம் ஒண்ணுமே இல்லை. பட் இவங்க அதுக்கு அப்படியே மாத்தி பிரீச் பண்ணுவாங்க. நேத்து சாயங்காலம் நான் சொல்றேன், நேத்து சாயங்காலம் புக் ஃபேர் போயிருந்தேன் நான். புக் ஃபேர்ல காலச்சோடுன்னு சொல்லி ஒரு கடை, அவங்க வந்து லிட்ரேச்சர் நாவல்ஸ் விற்கிற ஒரு கடை. அந்த கடையில அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது புக்கை வந்து லான்ச் பண்ணாங்கன்னா அந்த லான்ச் பண்ண ஆத்தரை கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. ஒரு இது மாதிரி கொடுப்பாங்க, ஒரு 10 நிமிஷம் அவங்க பேசுவாங்க. அங்க ஒரு லேடி நேற்று வந்து பேசிட்டு இருக்காங்க, பெண்ணியம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க. ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் மேரேஜ் பண்றான்னா வாழ்நாள் ஃபுல்லா அவங்க கூட வாழணும்னு அவசியம் இல்லை, பிடிக்கலன்னா போயிடலாம். இதே வார்த்தையை அவங்க வந்து பயன்படுத்துறாங்க. பெண்ணுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். ஒரு பெண் மேரேஜ் பண்றான்னா அவ 10 வருஷம் கூட அவங்க கூட வாழ்ந்தாலுமே 11வது வருஷம் பிடிக்கலன்னா அவர் இன்னொரு தோழரை தேடி போய்விடலாம் அப்படின்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க. அப்ப இவங்க வந்து எதை ஃப்ரீடம்னு சொல்றாங்கன்னா இதைத்தான் இவங்க சொல்றாங்க. இதே விஷயத்தை தான் கம்யூனிஸ்ட் பேசுவாங்க. இதனுடைய சோர்ஸ் யாருன்னா கார்ல் மார்க்ஸும் எங்கல்ஸும். அப்ப நீங்க கார்ல் மார்க்ஸ், எங்கல்ஸ், இப்போ ஒரு கம்யூனிஸ்ட் தோழருடைய பேனர் பார்த்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸ் இருப்பாரு, எங்கல்ஸ் இருப்பாரு, மாவோ இருப்பாரு. கார்ல் மார்க்ஸ், எங்கல்ஸ், லெனின், ஸ்டாலின், மாவோ, இந்த 5 பேர் இருப்பாங்க. இந்த 5 பேருடைய வாழ்க்கையுமே பார்த்தீங்கன்னா இப்படிதான். கார்ல் மார்க்ஸுடைய வாழ்க்கை பற்றி நான் பேசுவா. கார்ல் மார்க்ஸுடைய ஒய்ஃப் பேர் வந்து ஜெனி. அவங்க 2 பேரும் ஒன்னா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் அவங்களுடைய வீட்டில் ஒருத்தவங்க வேலை பார்த்தாங்க, ஒரு லேடி, அவங்க பேர் வந்து ஹெலன். ஓகே, வீட்டு வேலைக்காக ஆள் வச்சிருந்தாரு. அவங்க கூட இவருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகி ஒரு குழந்தை பிறந்துச்சு கார்ல் மார்க்ஸ்க்கு. அந்த குழந்தைய கூட இவர் என் குழந்தைன்னு சொல்லி இவர் ஏத்துக்கல. எங்க என் குழந்தைன்னு சொன்னா பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு எங்கள் சொல்றாரு, இது என் குழந்தைன்னு அவர் ஏத்துக்கிறாரு. எப்படி இன்னைக்கு யாரை நம்ம வந்து ஒரு செயின்ட்னு சொல்லி நம்ம கிட்ட இன்னைக்கு வந்து காமிச்சிட்டு இருக்காங்களோ, அந்த செயின்ட்னுடைய பர்சனல் லைஃப் பார்த்தீங்கன்னா குப்பையா இருக்கும். ஏன் சொல்றேன்னா, நம்மளுடைய ரோல் மாடல் யாரு? இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் வந்து கம்யூனிசம் பின்னால போறாங்க, நான் பார்த்திருக்கேன், நிறைய பாசஸே போறாங்க. பட் நம்முடைய ரோல் மாடல் யாருன்னா கிரைஸ்ட் தான், இல்லையா? கிரைஸ்ட் எப்படி வாழ்ந்தாருன்ற மாதிரி அந்த வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு பாட்டுகள் கூட நம்ம எங்க வந்து நம்ம பார்க்க முடியாது. இவங்கெல்லாம் அசிங்கமான வாழ்க்கை வாழ்ந்தவங்க, அசிங்கமான வாழ்க்கையை ப்ரமோட் பண்ணவங்க இவங்க. இதையும் தாண்டி கார்ல் மார்க்ஸ் அவருக்கு குழந்தை உண்டான உடனே குழந்தையும் கைவிட்டாச்சு. இப்ப லைஃப் லாங்கா அந்த அம்மையாருக்கு இவர் சம்பளமே தராம வேலைக்கு வச்சிருந்தாரு, சம்பளம் தராம வேலைக்கு வச்சிருந்தாரு. இவர் தான் வந்து ஏழைகளுக்கு நாங்களாம் பண்றோம்னு சொல்லி எழுதுனவர் இவர் தான். அப்ப என்னன்னா, ஒரு பர்சனல் லைஃபை நம்ம பார்க்கணும். அவங்க யாரு? ஏங்கல்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அவங்க அந்த காலகட்டத்திலேயே, நான் சொல்றது வந்து 1850களில்
175 இயர்ஸ் முன்னால இப்படித்தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. அப்போ என்னன்னா இவங்க தே டோன்ட் ரெஸ்பெக்ட் அவர் ட்ரெடிஷன்ஸ், அதை மதிக்க மாட்டாங்க. ஃபேமிலி அப்படின்ற ஃபவுண்டேஷனை உடைக்கணும் அப்படின்றத செயல் திட்டமா கொண்டு வந்து பண்ணாங்க. அதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இன்னைக்கு இந்த திராவிட கழகம் அப்படின்ற விஷயம்லாம் கம்யூனிசம் உடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். அவங்களுடைய கோர் நீங்க படிக்கணும். நீங்க பெரியாரை படிக்கும் போது பெரியாருடைய இந்த இது நீங்க படிக்கணும்ன்ற நீங்க இங்க வந்து வாசிங்கன்ற. பல பேர் என்ன பண்றாங்க, பெரியாரை படிக்காமலேயே இவங்க சொல்றதை கேட்டு வந்து அவர் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், ஒரிஜினல் சோர்ஸை படிங்க, அவர் என்ன எழுதி வச்சாருன்னு படிங்க. கம்யூனிஸ்ட் ரஷ்யால வந்து இவங்க இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் நாங்க வந்து ரெவல்யூஷன் பண்ணி நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி அதை பண்ண அந்த டைம்ல பெரியார் எழுதின பல விஷயங்கள் ரொம்ப அபத்தமா இருக்கும். அவர் சொல்றாரு, கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்து ரஷ்யாவை வந்து இந்த மாதிரி பிடிச்சவங்க இவங்க பண்ணாங்க, அதே மாதிரி இங்க பண்ணணும்னு அவர் பேசியிருக்காரு. 32ல அவர் ரஷ்யாவுக்கு நேரடியா பயணம் போய் அவங்க பண்ண விஷயத்தை பார்த்துட்டு வந்து இங்கே நம்ம அந்த மாதிரி பண்ணலான்ற மாதிரி இவர் பேசியிருக்காரு. ஜெர்மனி போனவர் அங்க இருந்து நியூடிஸ்ட் கிளப்னு ஒன்று உண்டு. என்ன கிளப்? நியூடிஸ்ட் கிளப். அப்படின்னா அவங்க என்னன்னா அவங்க ட்ரெஸ்ஸே போட மாட்டாங்க. ட்ரெஸ்ஸே போடாம ஒரு ஊர்ல அவங்க ஒன்னா ஃபேமிலியா வாழ்வாங்க, ஆண் பெண் எல்லாருமே. புரியுதா? இது எல்லாமே இது வந்து ரெக்கார்ட்ல இருக்கு, நான் சும்மா சொல்ல. எல்லாமே இந்த கிளப்ல போய் அவங்க என்ன பண்ணாங்க போய் பார்த்தவர் தான் இவரு. ஐ திங்க் இட்ஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன். இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை வந்திருக்கு இந்த விஷயம். ஸோ மை பாயிண்ட் இஸ், இவங்களுடைய நோக்கம் வந்து ஃபேமிலியை உடைக்கணும். ஃபேமிலியை உடைக்கிறதுக்கு இது எல்லாத்தையுமே அவங்க கொண்டு வரும். எதெல்லாம் ஃபேமிலின்ற விஷயத்த வந்து மீறுற விஷயம் எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ள இவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது டோட்டலி அன்பிப்ளிகல். பைபிளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ பிப்ளிக்கல் தியாலஜின்னு ஒன்று நீங்க படிச்சீங்கன்னா, பிப்ளிக்கல் தியாலஜியை ஒழுங்கா நீங்க உள்வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, கம்யூனிசம் அண்ட் திராவிடியன் பாலிடிக்ஸ்ன்றது நமக்கு ஒவ்வாத ஒரு விஷயம். இவங்க வந்து இப்போ வந்து எந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா, நான் பேசியிருப்பேன் அடிக்கடி, ரிப்பன் பில்டிங் இருக்கும்ல சென்ட்ரல் பக்கத்துல, அந்த பில்டிங்ல போன வருஷம் வந்து அந்த ஜூன் மாசம் எல்ஜிபிடிக்கு உரிய அந்த கலர் லைட்ஸ் இருக்கும் இல்லையா, வானவில் லைட்ஸ் கொண்டு வந்து இவங்க போட்டு வச்சிருக்காங்க. அரசு அலுவலகத்துல நம்ம ஓட்டு போட்டு நம்ம டாக்ஸ் கட்டி நம்மளுடைய பிரதிநிதியா போன ஒரு அரசு வானவில் வாழ்க்கை, ஆணும் ஆணும் பெண்ணும் வாழ்ற ஒரு வாழ்க்கையை ஊக்குவிக்கிற மாதிரி, அதெல்லாம் கிறிஸ்டியன்ஸ் யாருமே அதுக்கு எதிராக பேசவே இல்லை. எனக்கு தான் ரொம்ப வருத்தம். அவங்க அந்த மாதிரி லைட்ஸ் போட்டு அதை வீடியோ எடுத்து பெருநகர சென்னை கார்பரேஷன் சொல்லி ஒரு பேஜ் இருக்கும், ட்விட்டர் பேஜ், அந்த பேஜ்ல இவங்க அப்லோட் பண்றாங்க அதை. ஸோ நம்ம இப்போ எங்க போயிட்டோம் அப்படின்னா, கடவுளை விட்டு தூரம் போனதுனால இவ்வளோ வேர்ல்ட்லி ஐடியாலஜிஸ், உலகம் சார்ந்த இந்த உலகத்துல உள்ள சாத்தானுடைய அத்தனை அக்கப்போர்களையும் நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வர்ற வேலையை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இதற்கு எதிராக பேசுறது தான் சார்லி கர்க். அப்ப சார்லி கர்க் ஒரு வலதுசாரி அப்படின்னா, இங்க உள்ள பல பேருக்கு வந்து சார்லி கர்க் இறந்தப்போ இது வந்து கொண்டாடினாங்க. இங்க உள்ளவங்க, நம்ம ஊர்ல உள்ளவங்க பல பேர். எத்தனை பேருக்கு பியூஷ் மனுஷ் தெரியும்? பியூஷ் மனுஷ் பார்த்துருப்பீங்களா? அவர் ஒரு போஸ்ட் போட்டார், இந்த மாதிரி என் பொண்ணு வந்து என்கிட்ட கேட்டா, இந்த மாதிரி சார்லி கர்க் வந்து அவர் வந்து இன்னைக்கு வந்து சாவடிச்சிட்டாங்களே, அவர் யாருன்னு என்கிட்ட வந்து கேட்டா, நான் அவகிட்ட சொன்னேன் குட் ரிடன்ஸ் நான் சொன்னேன், அப்படின்னா போய் சாவட்டும் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சாவட்டும்னு சொல்லி ஒரு 4-5 விஷயங்கள் அவர் எழுதி வச்சிருக்காரு. சார்லி கர்க் இறந்த அன்னைக்கு இவங்க இந்த மாதிரி போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் யாருன்னா இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் திராவிடியன் ஐடியாலஜி கொண்டவங்க, நாத்திக கூட்டம் இதெல்லாம். ஓகே, அப்ப என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார்லி கர்க் எதற்கெல்லாம் நின்னாரோ அது எல்லாத்தையும் அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டா பண்ணக்கூடியவங்க இந்த 2 பேர் இல்லையா? ஸோ மை பாயிண்ட் இஸ், ரைட் விங்ல உள்ளவங்க ஃபேமிலியை முக்கியப்படுத்துவாங்க, பிரைவேட் ப்ராப்பர்ட்டியை முக்கியப்படுத்துவாங்க, ட்ரெடிஷனை முக்கியப்படுத்துவாங்க, அண்ட் ஸ்கெப்டிக்கல் ஆஃப் சென்ட்ரலைஸ்ட் பவர். இது முக்கியம். ஸ்டேட்டுக்கு அதிகமாக பவர் போக 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 அதிகமான பலம் அரசாங்கத்துக்கிட்ட போகும்போது இவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகேவா? அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் தான். வாட் இஸ் ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்னா கூட்டாட்சி. 50 ஸ்டேட்ஸ் இருக்குன்னா 50 ஸ்டேட்ஸுக்கும் தனித்தனியாக லாஸ் தான் உண்டு, தனித்தனியாக லா உண்டு. அவங்களுக்கான லாவை அவங்களே வந்து ஏற்றிக்கலாம். அவங்க வந்து எல்லாத்துக்குமே ட்ரம்ப் தான் அப்படின்னு கிடையாது. லோக்கலி அவங்களுக்குன்னு தனியாக லாஸ் வந்து அவங்க ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஃபெடரல் கவர்மெண்ட் தான் அவங்க.
அப்போ அவர் என்ன சொன்னாரு, இப்படித்தான் இருக்கணும், ரொம்ப எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு ஆள் கிட்ட நம்ம வந்து குவிக்க கூடாது அப்படின்னு ரைட் விங்ல இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ கிறிஸ்டியானிட்டி ஏன் ரைட் கூட அதிகமா அலைன் ஆகும் அப்படின்றதுக்கு நான் ஒரு சில விஷயம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பிப்ளிக்கல் ரியலிசம் அபவுட் சின். ஓகே, பைபிள் என்ன சொல்லுதுன்னா ஹியூமன் பீயிங் வந்து விழுந்து போனவங்க அப்படின்றத பைபிள் வந்து முதல் அதிகாரத்துல இருந்து ஆரம்பிக்குது இல்லையா. ஆதாமேவாள் ஸ்டோரியில இருந்து பைபிள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஹியூமன்ஸ் வந்து விழுந்து போனவங்க தான். வித்தவுட் கிரைஸ்ட் அவங்க ஒண்ணுமே இல்லை. கிரைஸ்ட் இல்லாம நம்ம எல்லாருமே நரகத்துக்கு போக வேண்டிய ஆட்கள் தான். ஓகே, அப்போ சின் அப்படின்ற ஒரு விஷயம் என்டர் ஆனதுனால இந்த பாவத்துல வாழ்ற மக்கள் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு விஷயத்தை அமைக்க முடியாது வித்தவுட் கிரைஸ்ட். கிறிஸ்து இல்லாமல் அமைகிற எந்த ஒரு பவருமே அது பாவத்துல தான் போய் முடியும். அண்ட் கம்யூனிசம் அண்ட் திராவிடமுடைய அடிப்படை நாத்திகம் தான். புரியுதா? அப்ப இந்த ரெண்டுமே கடவுளுக்கு நேர் எதிரான விஷயங்கள். ஓகே, அப்போ ரைட்ல உள்ளவங்க சொல்ற விஷயம்னா பவரை அதிகமா கொண்டு வந்து குவிக்காதீங்க. ஒரு இண்டிவிஜுவல் அவனுக்கான விஷயங்களை அவன் தான் தேடிக்கணும். அவனுடைய திறமையை வெளியே கொண்டு வாங்க, அவனுடைய திறமையை வந்து என்கரேஜ் பண்ணுங்க, அவனுடைய டேலண்ட்டை அவன் வந்து வெளியே கொண்டு வரதுக்கான ஸ்பேஸ் அவனுக்கு கொடுங்க. ஈக்குவாலிட்டின்ற பெயர்ல அவனுடைய திறமையை வந்து மட்டுப்படுத்தாதீங்க அப்படின்ற விஷயத்த ரைட்ல உள்ளவங்க சொல்லுவாங்க. டிஸ்ட்ரஸ்ட் ஆஃப் கான்சென்ட்ரேட் பவர், இதுவும் முக்கியம் தான். அகைன் நம்ம பேசுற மாதிரி ஒரு இடத்துல வந்து பவர் குவியறதை இவங்க ஏற்க மாட்டாங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து எம்பசைஸ் ஆன் work, responsibility and order. ஓகே, 40 ஆண்டுகள் 40 வருஷம் டெசர்ட்ல அலைஞ்சாங்க இல்லையா மக்கள், வந்தாங்க இஸ்ரேல் மக்கள் 40 வருஷம் வந்தாங்க. ஆண்டவர் நினைச்சிருந்தா மோசே அப்படின்ற ஒரு கேரக்டரே இல்லாம மக்களை அங்க இருந்து கொண்டு வந்திருக்க முடியுமா? முடியாதான்? முடியும். அப்ப எதுக்கு மோசேன்ற கேரக்டர் ஆண்டவர் கொண்டு வந்தார்? ஏன்னா லீடர்ஷிப்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. ஐ மீன் ஹைரார்கின்னு ஒன்று இருக்கு. தேர் இஸ் எ திங் கால் ஹைரார்கி. மோசேவே இல்லாம எப்ப வாங்கப்பா எல்லாம் வாங்கினா வந்திருக்க முடியும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவங்களை லீட் பண்றதுக்கு அவரு பேசுறதுக்கான ஒரு ஆளை வந்து அவர் சூஸ் பண்ணாரு. மோசே போயிட்டு பண்ணாரா? இல்ல, மோசே கடவுள் சூஸ் பண்ணாரு. அந்த எரியும் புஷ்ல கடவுள் சூஸ் பண்ணாரு. மோசே வந்து எந்த ஒரு விஷயமே செய்யல இல்லையா. மோசே வந்து அவர் பெரிய நீதிமான் அப்படிலாம் இல்லை. ஆனாலும் கடவுள் அவருக்கென சூஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணி, நீ போயிட்டு இந்த மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருந்துக்கோ, லீடர்ஷிப்பை வந்து என்கரேஜ் பண்ண. அப்போ பிப்ளிக்கல் வேல்யூ அப்படின்னா என்னன்னா லீடர்ஷிப் தான். ஹைரார்கி தான் பிப்ளிக்கல் வேல்யூ. ஒரு லீடர் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே அவங்களுக்கு கீழே லீடர்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த லீடர்ஸ் இவங்களை வந்து லீட் பண்ணுவாங்க. அந்த ட்ரையாங்கிள் தான் பிப்ளிக்கல் ஹைரார்கி. பிப்ளிக்கல் லீடர்ஷிப்னா அப்படிதான் இருக்கும். பட் இங்க பாத்தீங்கன்னா பொலிட் பீரோன்னு சொல்லி ஒரு அமைப்பு ஒன்று உண்டு. ஐ மீன் இன் கம்யூனிசம்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லீடர்ஷிப்பே கிடையாது, எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்குள்ள வந்து தே டேக் ஈக்குவல் டிசிஷன்ஸ் அப்படின்றது தான் அவங்களுடைய ஸ்ட்ரக்சர். ஓகே, இதுவும் பிப்ளிக்கல் வேல்யூஸ்க்கு எதிரான விஷயம். பிப்ளிக்கல் வேல்யூ எப்படின்னா ஸ்ட்ரக்சர் இருக்கணும், தட் ஹைரார்கி இருக்கணும் அப்படின்றதான். மோசே, ஆரோன், அது கீழே தான் மற்ற அத்தனை பேருமே. பவுலப்போஸ்தலன் இருக்காருன்னா பவுலப்போஸ்தலன் அவர் நிறைய பேரை ஃபார்ம் பண்ணியிருப்பார். அவங்க கூட மினிஸ்ட்ரி பண்ண பல பேர் இருப்பாங்க. பால் அண்ட் பர்னபாஸ் அவங்க பிரிஞ்சது காரணம் என்ன? மார்க்கு வந்து கூட்டு போலாமா வேணாமான்றது. ஓகே, யார் சொன்னதை அங்க பவர்ஃபுல் நீங்க நினைக்கிறீங்க? பவுல் சொன்னதான் பவர்ஃபுல். ஏன்னா பவுல் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டியை அவர் எடுத்து சண்டை போடுறாரு. நான் சொல்றதான் சரி, ஏன்னா அங்க ஒரு லீடர்ஷிப் வேணும் இல்லையா. பவுல், பர்னபாஸ், மார்க் 3 பேர் சமம் அப்படின்னா மார்க் வந்து ஊழியம் பண்றப்போ விட்டுட்டு பாதியில போனார் இல்லையா. அந்த மிஸ்டேக் வந்து யாரு கேட்பான்னா ஒரு லீடர் தான் கேட்க முடியும். பவுல்ன்ற ஒரு லீடர் இருந்ததுனாலதான் மார்க்ன்ற ஒருத்தருடைய தவறு கேட்க முடிஞ்சது. பவுல்ன்ற ஒரு லீடர் இருந்ததுனாலதான் பேதுரு அந்த ஜென்டைல்ஸ் கூட போயிட்டு அவரு சாப்பிடாம இருந்தார் இல்லையா. அந்த ஃபுட்டு அதை யார் கண்டிப்பா? பவுல் கண்டிப்பாரு. அவர் எழுதுவாரு, நான் வெளிப்படையா நேர்ல நின்று நான் கேட்டேன் அப்படிம்பாரு. ஃபேஸ் டு ஃபேஸ் பேசினாரு பவுல். ஆனா நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா பேதுரு வந்து இயேசு கிறிஸ்து கூட டிராவல் பண்ணவர், இவர் லேட்டா வந்தவர்.
ஆனாலும் லேட்டா வரையோ இல்லையோ கடவுள் உங்களை லீடர் அப்பாயிண்ட் பண்ணாருன்னா யூ ஆர் தி லீடர் ஆஃப் தி காங்கிரிகேஷன். ஓகே, இந்த சர்ச்சை பொறுத்த வரைக்கும் அவர் தான் லீடர். ஏன்னா கடவுள் கொடுத்த ஒரு ஜாப், கடவுள் அப்படித்தான் அமைச்சிருப்பாரு. இதுல ஈக்குவாலிட்டி நம்ம அதை பார்க்க முடியாது. ஈக்குவாலிட்டி எங்க வேணும்னா, இப்போ உங்களுடைய போதகர் உங்களெல்லாம் மதிக்கணும், ஈக்குவலா மதிக்கணும். அதுல ஈக்குவாலிட்டி பார்க்கலாம். பட் மேல ஏரியா பிரசங்கம் பண்ற யாரு? அவர் தான். புரிஞ்சுச்சா? இதான் விஷயம். நமக்கு we should respect each other, ஆனா without compromising that structure, triangle structureன்னு ஒன்று வேணும். பட் கம்யூனிசம் அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரை அவங்க ஏற்க மாட்டாங்க. ஓகே, ஸோ பிப்ளிக்கலி இது ஒரு அன்பிப்ளிக்கல் தாட். அடுத்து மாரல் அப்சல்யூட்ஸ், இது முக்கியம். மாரல் அப்சல்யூட் அப்படின்ற விஷயத்த முக்கியப்படுத்துறது யாருன்னா ரைட் தான் பண்ணுவாங்க. ரைட் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபேமிலின்ற ஒரு விஷயம் இருக்கு, சரி தவறுன்ற ஒரு விஷயம் இருக்கு. சரி தவறுடைய சோர்ஸ் யாருன்னா பைபிள் தான். இப்போ நீங்க சாளுக்கு பேசுற விஷயங்களை கேட்டீங்கன்னா அவர் பைபிள்ல இருந்தா சப்போர்ட் பண்ணுவார். ஓகே, மேரேஜ் ஏன் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கணும்னா என்னுடைய பைபிள் சொல்லுது. அது கடவுள் ஏற்படுத்தின ஒரு விஷயம் இல்லையா? அரசாங்கம் கடவுள் ஏற்படுத்தின ஒரு விஷயம், ரைட்டா? அப்ப என்னுடைய ஃபெய்த்தை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு இல்லையா? இந்த இதுல நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன், என்னுடைய மோரல் கிரவுண்ட்ஸ் நான் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு பேசுறதான் சாலிக்கர், ரைட்? பட் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா மோரல் கைட்லைன்ஸே வேண்டாம் அப்படின்னு தான் அவங்க பேசுவாங்க. அவங்க போஸ்ட் மாடர்னிசம் பேசுவாங்க. வாட் இஸ் போஸ்ட் மாடர்னிசம்? போஸ்ட் மாடர்னிசம்னா என்னன்னா, எந்த ஒரு விஷயமுமே அப்சல்யூட்டா கிடையாது. ரூல்னா ரூலே கிடையாது. டிராபிக்ல ரெட்ல போட்டா நிக்கணும் அப்படின்றது ரூல். அவங்க எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, ரூல் போடுறதுக்கு உனக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா? ரோடு யாரோடு எப்பனாலும் நான் போவேன், நீ ஏன் கேட்கிற அப்படின்ற ஒரு கொஸ்டின் அவங்க கேட்பாங்க. லிட்டரலா அவங்க கேட்பாங்க. அதான் போஸ்ட் மாடர்னிசம், மோரல் ரிலேட்டிவிசம். மோரல் லைஃப்னா உனக்கு கிடையாது, அது என்னுடைய லைஃப் ஸ்டைல் அப்படிதான், ஓகேவா? நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாதான்னு சொல்லுவாங்க இவங்க. இப்போ ரைட்ல உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா, மோரல் வேல்யூஸ் உங்களுக்கு உண்டு, அது அப்சல்யூட் தான். அப்சல்யூட் தான், எல்லாருக்குமே அது அப்ளை ஆகும். உனக்கு அப்ளை ஆகும், எனக்கு அப்ளை ஆகும் கிடையாது. எல்லாருக்குமே ஒரே ரூல் தான். பைபிள்ல போட்டுக்கிற மாதிரி மேரேஜ் எடுத்துக்கலாம், கொலை பண்றது எடுத்துக்கலாம், திருடுறது எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் உண்டு. எல்லாத்துக்குமே சேம் ஜட்ஜ்மெண்ட் தான், ஓகேவா? இது சரிதான், டவுன் டு த லைன் எல்லாருக்குமே சரிதான். தப்புனா அனைவருக்கும் தவறு தான். பட் இவங்க அதை ஏற்க மாட்டாங்க. ஏன் ஏற்க மாட்டாங்கன்னா, அகைன் அவங்களுடைய ஃபவுண்டேஷன் நாத்திகம். இப்போ அதே சேம் டிராஃபிக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். டிராஃபிக் போலீஸ்னு ஒருத்தர் இல்லை, யாராவது நிற்போமா? நம்ம யாராவது நம்ம ஒழுங்கா இருப்போமா? வண்டி ஒழுங்கா ஓட்டுவோமா? அப்போ கைட்லைன் பண்றதுக்குன்னு ஒரு ஆள் வேணும். இதைத்தான் அவர் பேசியிருப்பாரு. டாஸ்டோவ்ஸ்கி அப்படின்ற ஒரு நாவலாசிரியர் பேசியிருப்பாரு. இஃப் காட் இஸ் டெட், கடவுள்னு ஒருத்தர் இல்லைன்னா, கடவுள் இறந்துட்டாருன்னா, எனிதிங் இஸ் பெர்மிசிபிள், எல்லாமே அனுமதிக்கக்கூடிய விஷயங்கள் தான். கடவுள்னு ஒருத்தர் என்ன பார்த்துக்கிட்டு இருக்காருன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லைன்னா நான் என்ன வேணா செய்யலாம்ல, யார் என்ன கேட்பா? செதது நான் இப்போ இறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கை இல்லை அப்படின்னு நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன்னா, என்னுடைய உடல் தான் எல்லாம் அப்படின்னு நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன்னா, நான் என்ன வேணா பண்ணலாம்ல. எனக்கு ஒருத்தர் கேள்வி கேட்பாரு, என்ன ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காருன்ற பயம் இருந்தா மட்டும்தான் ஒழுங்கா வாழ முடியும். இவங்க என்ன பண்ணுவாங்க? கடவுளே இல்லை, அப்ப என்ன பண்ணுவ? எக்ஸாக்ட்லி இதுதான் இங்க நடந்த. அப்போ லெஃப்ட் அப்படின்ற விஷயம், லெஃப்ட் பாலிடிக்ஸ்ல உள்ளவங்க அவங்களுடைய ஒன் ஆஃப் தி கோர் பிலாசபிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாத்திகம். ஸோ இந்த நாத்திகத்திலிருந்து முளைச்சி வந்த விஷயங்கள் தான் இது எல்லாமே. இது அத்தனையுமே அங்கிருந்து முளைச்சி வந்த விஷயங்கள் தான். அப்போ 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அஞ்சாவது பாயிண்ட், கிறிஸ்டியானிட்டி ஏன் அலைன் ஆகுறாங்கன்னா, ஸ்ட்ராங் ஃபேமிலி, சர்ச் அண்ட் கம்யூனிட்டி. ஓகே, இன்னைக்கும் ட்ரம்ப்னுடைய அந்த ரைட் விங் உள்ளவங்க, மேகால உள்ளவங்க கிறிஸ்டியன்ஸ் தான் மோஸ்ட்லி. எல்லாமே கிறிஸ்டியன்ஸ். அவங்களுடைய பர்சனல் செக்ரட்டரியிலேருந்து ஆரம்பிச்சு மார்கோ ரூபியோ, ஜெடி வேன்ஸ். இங்க ஜெடி வேன்ஸ் பாத்தீங்களா? ஜெடி வேன்ஸ் ஒரு இப்ப பேசியிருப்பாரு டர்னிங் பாயிண்ட் யூஎஸ்ஏ உடைய ஒரு மீட்டிங்ல அவர் பேசியிருப்பாரு போன மாசம். அவர் சொல்றாரு, we have always been and always will be a Christian nation. இது ஜெடி வேன்ஸ் பேசின விஷயம். அமெரிக்காவுடைய துணை அதிபர் பேசுறாரு, நம்ம எப்பவுமே இருந்திருக்கோம். எப்படி இருந்திருக்கோம்? we are a கிறிஸ்தவ நாடு, நம்ம இன்னும் இருப்போம் அப்படின்றத அவர் பேசுறாரு. அப்ப சர்ச் என்ற விஷயத்துக்கு அவங்க
இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ரைட்ல உள்ளவங்க. அண்ட் ஸ்ட்ராங்கான ஃபேமிலி இருக்கணும். ஸ்ட்ராங் ஃபேமிலி, சர்ச் அண்ட் அ ஸ்ட்ராங் கம்யூனிட்டி. அப்போ இதுல 3 வருதா. ஒன்று ஃபேமிலி பேசிக் யூனிட் உள்ள வந்துடுது. சர்ச் வந்து காட் வந்துடுறாரு. கம்யூனிட்டி வந்து நாங்கள் வெளியே இருந்து யாரையும் உள்ள அலோவ் பண்ண மாட்டோம், பிகாஸ் எங்க ஃபைத்தை அவங்க எடுத்து விட்டுருவான் அப்படின்ற 3 விஷயமும் இது உள்ள வந்துருச்சு. கிறிஸ்டியன்ஸ் இப்போ வந்து எதை நம்ம தவிர்க்கணும்? ஓகே, எந்த கட்சியை நீங்க அவாய்ட் பண்ணணும்னு சொல்ல வரல, எந்த விஷயத்த நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஒன்று வந்து யூட்டோப்பியன் பாலிடிக்ஸ். யூட்டோப்பியன் பாலிடிக்ஸ்னா பர்ஃபெக்ட் உலகம். இந்த உலகத்தில் சொர்க்கத்தை நாம் அமைக்க முடியும். ஆக்சுவலி கார்ல் மார்க்ஸ் வந்து அவருடைய ஒரு புக்கு, அது இன்னொரு புக்கு, ஜெர்மன் ஐடியாலஜின்னு பேரு அந்த புக்கோட பேரு, ஜெர்மன் ஐடியாலஜி. அந்த புக்ல அவர் பேசியிருப்பாரு, நான் கனவு காணும் ஒரு உலகம் எப்படி அப்படின்னா, மார்னிங் நம்ம சாப்பிட்டுட்டு மதியம் மீன் பிடிக்க போயிட்டு ஈவினிங் பிரெட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கிடணும். இந்த மாதிரி ஒரு உலகத்தை நான் அமைக்க போறேன். அதாவது இன்பமா வாழணும், எந்த பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு யுட்டோப்பியாவை அமைக்கலாம் அப்படின்னு அவர் நினைச்சாரு. பட் அது நடக்காது. ஏன்னா இந்த உலகம் கரப்டான ஒரு விஷயம் இல்லையா? கரப்டான ஒரு வேர்ல்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா, கரப்டான வேர்ல்டுல பெர்ஃபெக்ட் வேர்ல்டு நம்ம அமைக்க முடியாது. ஏன்னா கடவுளுடைய பிளான் என்னன்னா, நீங்க ரெவலேஷன்ல பாத்தீங்கன்னா இவர் யோவான் எழுதுவாரு, புதிய வானம் இறங்கி வரதை நான் பார்த்தேன்னு அவர் சொல்லுவாரு. கடவுளுடைய ராஜ்யம் பூமியில அமைக்கப்பட போகிறத நான் பார்த்தேன்னு சொல்லி அவர் எழுதுவார். அப்ப என்ன அர்த்தம்னா, நம்ம பார்க்கிற வானம் பூமியும் ஒளிஞ்சு போக போகுது. நம்ம கடவுளுடைய ஆட்சிக்கு நம்ம வாழ போறோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது நான் இந்த உலகத்திலேயே நானே, இது வந்து ஒரு பெருமை தான். கம்யூனிசம் ஒரு மனுஷனுடைய ஒரு ஓவர் கான்பிடன்ஸ்ல பிறந்த ஒரு விஷயம். கடவுளே தேவையில்லை, கடவுள் இல்லாமல் நான் ஒரு விஷயத்தை சாதிச்சிடும் மனுஷனை வந்து நம்ப வச்ச விஷயம் தான் கம்யூனிசம், லெஃப்ட் பாலிடிக்ஸ் இல்லையா? பட் அது சாத்தியம் இல்லை. கடவுளை அதுல இருந்து பிரிச்சு எடுத்துட்டு அது வேற எலும்பு கூடு தான், டெட் பாடி தான் இல்லையா அது? அப்ப இந்த விஷயத்த அவங்க வந்து என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. அடுத்த ஸ்டேட் ஆஸ் சேவியர். யார் நம்முடைய சேவியர்? நம்ம ரட்சகர் யாரு? நம்மளை காப்பாற்றுறவர் யாரு? நம்மளை இந்த உலகத்துல உருவாக்கி நம்ம செஞ்ச தப்பெல்லாம் அவர் மேல ஏத்துக்கிட்டு நமக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்தவர் வந்து நம்மளுடைய ஆண்டவர். அவர் தான் நம்முடைய சேவியர் இல்லையா? பட் இவங்க என்ன சொல்லுவாங்க, ஸ்டேட் தான் சேவியர், இந்த கவர்மெண்ட் தான் அவங்கள வந்து காப்பாற்றும். கவர்மெண்ட் காப்பாற்றணும்னு அவங்க சொன்னதுனாலதான் அவங்க என்ன பண்ணாங்க, மக்களுக்கு ரேஷன் பிரிச்சு கொடுத்தாங்க. சாப்பாடு நான் கொடுப்பேன், சாப்பாடு நீ சாப்பிடணும். அப்போ மக்களுடைய ஒவ்வொரு மூவ்மெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஸ்டேட் அப்படின்ற விஷயம் நம்முடைய சேவியர் கிடையாது அப்படின்றது முக்கியம். அடுத்து ஃபோர்ஸ் ஈக்குவாலிட்டி. இதே நம்ம வந்து we should reject. ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி போறோம்னா அதை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அங்க எது அடிபடுதுன்னா இண்டிவிஜுவல் ரைட்ஸ் அங்க அடிவாங்க இல்லையா? எனக்கு ஓட முடியும், லைக் உசைன் போல்ட் மாதிரி எனக்கு ஓட முடியும், ஓகேவா? அதுக்கு அவர் உசைன் போல்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாரு. நேச்சுரலா அவருக்கு அந்த கிஃப்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த கிஃப்டை பயன்படுத்தி ட்ரைனிங் எடுத்து 100 மீட்டர் வந்து அவர் 8 செகண்ட்ஸ்ல கடந்தான்னு நினைக்கிறேன். அது வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆக்சுவலி. ஆனா நீங்க நீங்க என்ன பண்றீங்க, ஒருத்தர் ஓட முடியல, அப்ப என்ன பண்ணு, அவர் போல்ட்டோட காலை உடைச்சு விட்டுரு. உடைச்சிட்டா 2 பேரும் ஈக்குவலா போய் சேர்ந்துருவாங்கல்ல. இதுதான் ஃபோர்ஸ் ஈக்குவாலிட்டி. அடுத்து ஐடியாலஜிஸ் தட் டினை சின். இது முக்கியம். எந்த ஐடியாலஜிலாம் பாவம் அப்படின்ற விஷயத்தை வந்து மறுக்குதோ நம்ம அதை மறுக்கணும். எப்படி? அது எந்த ஐடியாலஜி வேணா இருந்துட்டு போட்டோம். மனிதனுடைய விழுந்து போன அந்த ஒரு தன்மை பாவம். இப்போ பெரியார் பார்த்தீங்கன்னா, இப்போ பெரியாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம், தப்பு சரின்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்ற ஒரு ஐடியாலஜி கொண்டு தான் அவரு. அப்போ அது நம்மளுக்கான ஐடியாலஜி அல்ல. எந்த ஒரு ஐடியாலஜிலாம் என்னுடைய பாவ நிலைமையை உணர வைக்காமல் நான் தான் பெரிய ஆளு, என்னுடைய எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாம நான் பெர்ஃபெக்டா வாழ்ந்துருவேன் அப்படின்ற விஷயத்துக்கு நேரா யார் நம்மளை தள்ளுறாங்களோ we should reject ஐடியாலஜி. லாஸ்ட் வந்து சிஸ்டம்ஸ் ஹாஸ்டைல் டு ஃபெய்த் அண்ட் கான்சியன்ஸ். நம்முடைய ஃபெய்த்துக்கும்
நம்முடைய மனசாட்சிக்கும் எதிராக இருக்கிற எதையுமே நம்ம we should not accept, ரிஜெக்ட் பண்ணணும் நம்ம அதை. ஓகேவா? ஓகே, அகைன் கம்யூனிசம் போலாம். ரஷ்யால 1921 அவங்க ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் கழிச்சு 21 லெனின் யோசிக்கிறாரு, நம்ம வந்துட்டோம், பவர் பண்ணிட்டோம், ஆனா பவர் நம்ம முழுசா கன்சால்டேட் பண்ண முடியலையே. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு முக்கியமான காரணம் வந்து சர்ச்சு. அவர் என்ன பண்ண, சர்ச்சை ஃபுல்லா அவர் எடுத்து சர்ச்சு ஃபுல்லா இவர் வேற ஹவுஸா மாத்தி விட்டார். சர்ச்சுக்கு போயிட்டு இருந்த மக்கள்லாம் அடிச்சு வெளியே அனுப்பிட்டு சர்ச்சை இவங்க கெட்டுன சர்ச்சை, அவங்க பணம் போட்டு கெட்டுன சர்ச்சை இவர் என்ன பண்ணாரு, இல்லீகல் தானே, இவங்களுடைய உழைப்புல உருவாக்கின விஷயத்த இவரு அடிச்சு புடுங்கி வெளியே அனுப்பிட்டு சர்ச்சை இவர் டேக் ஓவர் பண்ணி அதை வேற ஹவுஸா மாத்தி விட்டாங்க. அப்போ என்னுடைய ஃபெய்த்தை அழிக்கணும், என்னோட ஃபெய்த்தை காலி பண்ணா இவன் ஸ்டேட்டை வந்து நம்புவான். ஏன்னா அகைன் இட் கோஸ் பேக் டு கார்ல் மார்க்ஸ் பேசினாரு, ஒருத்தன் ஏழை வந்து அவன் வழியில வாழ்ந்துட்டு இருக்கான், அவனுக்கு பரலோகம் இருக்குன்னு சொல்லி அவனை ஆசை காட்டி இந்த உலகத்துல அவன் அடிமையா மாத்துறாங்கன்னு சொல்லி அவர் யோசிச்சாரு. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, ஒரு கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி நம்ம கொண்டு வரதுக்கான தடை எதுனா ஃபெய்த், விசுவாசம், கடவுள் மேல இருக்க நம்பிக்கையை உடைச்சிரு. அப்ப கடவுளை உடைச்சி மதத்தை அழிச்சு சர்ச்சை மூடிட்டா அவன் எங்க வருவான், அவன் யாரை தேடி வருவான், ஸ்டேட்டுக்கு வருவான் அகைன். அப்போ ஒரு மனுஷனுடைய அல்டிமேட் சேவியர் யாருன்னா ஸ்டேட் இல்லையா? அப்போ அவனுடைய இந்த ஸ்டேட்டுக்கு அவனை வர வைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம், ஃபேமிலியை உடைச்சிரு, ஃபெய்த்தை உடைச்சிரு, சர்ச்சை உடைச்சிரு, எல்லாம் உடைச்சிட்டு அவனை அங்க அரசாங்கத்தை சார்ந்து வாழ வைக்கணும். இது அவங்களுடைய முக்கியமான இந்த மாதிரி இந்த 5 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் யார் நமக்கு ப்ராமிஸ் பண்றாங்க, we should reject that ideology. ஏன்னா அது ஆன்டி கிறிஸ்டியன், அது கடவுளுக்கு எதிரான, கிறிஸ்தவத்துக்கு எதிரான ஒரு பிலாசபி அது இல்லையா? நம்ம யாரை சப்போர்ட் பண்ணணும் ஒண்ணு இருக்கு, who should be support, யாரு ஹியூமன் டிக்னிட்டியை மதிக்கிறாங்களோ. ஓகே, எனக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தா அது என்னுடைய சொத்து தான், அதை வந்து அரசாங்கம் எடுத்துக்கிறதுக்கான அதிகாரம் இல்லை, ஏன்னா இது என்னுடைய உரிமை, இது என்னுடைய கௌரவம் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கலாம். அடுத்து ஃப்ரீடம் ஆஃப் கான்சியன்ஸ், எந்த குற்றமும் இல்லாம என்னுடைய மனசாட்சிக்கு நான் உண்மையா இருந்தேன்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ற ஒரு கவர்மெண்ட், எனக்கு ஃப்ரீடம் கொடுக்குற ஒரு கவர்மெண்ட். ரூல் ஆஃப் லா, சட்டங்களை நமக்காக இயற்றுறவங்க, அது எனக்காக தான் பண்ணணும். ஹெல்மெட் போடாம போனா போலீஸ் பிடிக்கிறாங்கன்னா அது என்னுடைய நல்லதுக்காக தான். ஓகே, ஆனா அதே அரசாங்கம் நீ தேவாலயத்துல வந்து பிரேயர் பண்ணா நான் உனக்கு கொல்லுவேன்னு சொன்னா நம்ம அதை ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அப்போ கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அது கூட அலைன் ஆகிற மாதிரியான பிலாசபிஸை நம்ம ஏற்கலாம். நெக்ஸ்ட் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பிரைவேட் ப்ராப்பர்ட்டின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா இன்னைக்கு எதுவுமே கிடையாது. ஐபோன் இருக்கு, ஐபோனை பண்ணது வந்து ஆப்பிள் கம்பெனி ஸ்டீவ் ஜாப்ஸ் அவங்களுடைய கராஜில் இருந்து, அதுவும் அகைன் கார் பார்க்கிங்ல 1977 சம்திங் அந்த டைம்ல ஆரம்பிச்சு கொண்டு வந்தாரு. அவருக்கு இந்த பிரைவேட் ப்ராப்பர்ட்டியே ஒன்று வேண்டாம், எல்லாமே கவர்மெண்ட் எடுத்துக்கும் அப்படின்னு சொன்னா என்னைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் நாடுகள்ல இன்னோவேஷன் ஒன்று வந்திருக்காது. புதுசா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு எக்ஸாக்ட் வேர்டு என்னது, அதுக்கு இன்னோவேஷன் பண்றதுக்கான ஒரு மோட்டிவேஷன் வச்சுக்கலாம், அது வேற ஒரு வேர்டு மறந்துட்டேன். மோட்டிவேஷன், ஒரு விஷயத்த நம்ம புதுசா பண்றோம்னா அதை வந்து என்கரேஜ் பண்ற மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு வேணும். அது எப்ப வரும்னா ஒன்லி வென் யூ ஹேவ் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. புதுப்பித்தல் கிடையாது, நல்ல ஒரு வேர்டு உண்டு இன்னோவேஷனுக்கு. ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு ஒன்று உண்டு, இன்னோவேஷனுக்கு மோட்டிவேஷன் விட்டுலாம். ஸோ பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஒரு விஷயம் அடிப்படை இல்லையா? அதுதான் என்னுடைய இண்டிவிஜுவல் குடும்பத்தை நான் இன்னும் பெட்டரா மாத்துறதுக்கான ஒரு வழியை எனக்கு கொடுக்கும். என்கிட்ட காசு இருந்தா நான் உழைச்சா என்னுடைய ஃபேமிலிக்கு நான் வந்து காசு எடுத்து வைப்பேன், என்னோட பிள்ளைகளுக்கு நான் நல்ல ஒரு எஜுகேஷன் நான் கொடுப்பேன்.
இப்போ என்னுடைய குழந்தை வந்து 200 lakhs பே பண்ணி நான் ஒரு ஸ்கூல்ல சேர்க்கிறேன்னா பிரைவேட் ப்ராப்பர்ட்டி மூலம் தான் சாத்தியம். பட் அரசாங்கம் ஸ்கூல் நடத்தினா எல்லாருக்குமே ஒரே ஸ்கூல் தான். அந்த ஸ்கூல்ல குவாலிட்டி இருந்தாலும் சரி, நான் அங்கதான் போய் ஆகணும். அது விலங்கா ஸ்கூல், நான் அங்கதான் போய் ஆகணும். இப்ப நம்ம ஊர்ல திடீர்னு ஒரு நாள் பிரைவேட் ஸ்கூல்ல 3 வைங்களேன், இந்த ஊர்ல மூடிட்டு ஒன்லி கவர்மெண்ட் ஸ்கூல்னா எத்தனை பேர் குழந்தை போய் சேர்ப்பீங்க இல்லையா? அங்கதான் குவாலிட்டின்ற ஒரு விஷயம் உண்டு. எப்போ நீங்க வந்து குவாலிட்டியை பிரைவேட் ப்ராப்பர்ட்டி நீங்க கொடுக்கும்போது தான் குவாலிட்டியா அங்க அதிகமாகும். அங்கதான் ஒரு காம்படிஷன் வரும் இல்லையா? அப்படிதானே? இப்போ 2 கடை இருக்கு, இப்போ 2 பேக்கரி இருக்குன்னா எந்த பேக்கரி பெட்டரா பண்றாங்களோ அங்கதான் நீங்க வந்து போவீங்க. அப்ப அவங்களும் காம்படிஷன் வரும் இல்லையா? பெட்டரா பண்ணலாம். இதான் முக்கியம். அடுத்து வாலண்டரி சேரிட்டி ஸ்ட்ராங் ஃபேமிலிஸ் அண்ட் சர்ச்சஸ். ஓகேவா? யார் வந்து குடும்பத்துக்கும் சர்ச்சுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த குடும்ப அமைப்பை நம்ம இன்னும் பெட்டரா பண்ணணும், மதம் கிறிஸ்தவம் அப்படின்ற விஷயம் இன்னும் க்ரோ ஆகிறதுக்கு யார் ஹெல்ப் பண்றாங்க அவங்களுக்கு we can support. ஓகே, பிப்ளிக்கல் வேல்யூஸ் கூட அலைன் ஆகி நிற்கணும். அந்த ஒரு ஐடியாலஜி, அது எதுவும் சரி, அந்த ஐடியாலஜிக்கு நம்ம we can stand together. ஸோ பிலீவர்ஸ் நம்ம ஃபைனலாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னொரு 5 slides இருக்கு. பிலீவர்ஸ் எப்படி இந்த உலகத்துல நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா நம்ம வாழ முடியும்? இது வந்து ஒரு அரசியல் சார்ந்து இயங்குற ஒரு செக்குலர் வேர்ல்டு நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ ஏன்ஷியன் இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா கடவுள் அவங்க நேரடியாக பேசுவார். கடவுளால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு கிங் அங்கே ஆட்சி பண்ணுறது, மக்கள் இருப்பாங்க. அது முழுக்க ஒரு தியோக்ரட்டிக் சொசைட்டி. கடவுளின் ஆட்சிக்கு நேரடியாக வந்த ஒரு நாடு வந்து இஸ்ரேல். நம்ம இப்போ அப்படி கிடையாது இல்லையா? அப்போ நம்ம இந்த பீரியட் நம்ம எப்படி ஒழுங்கா ஸ்ட்ராங்கா வாழ முடியும்னா, ஒன்று ஃபர்ஸ்ட் நம்ம பைபிளை படிக்கணும். முதல்ல பைபிளை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டால இந்த ஐடியாலஜிலாம் யாரு, பைபிளை ஒழுங்கா படிச்ச யாருன்னு கம்யூனிசம் சரியான விஷயம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பைபிள்ல இருக்கிற எந்த விஷயமே அங்க கிடையாது, அடிப்படையே இல்லை. அவன் கடவுளே இல்லைன்றானே இல்லையா? அடுத்து அண்டர்ஸ்டாண்ட் ஐடியாலஜிஸ். நம்ம வந்து 5 பார்த்துருக்கோம் இல்லையா? 5ஐயும் நீங்க இப்ப என்ன பண்ணுங்க, ஒரு கோடு போடுங்க. கோடு போட்டு நீங்க வந்து அனலைஸ் பண்ணுங்க. இந்த 5ல விச் இஸ் பெட்டர், நீங்க ஒரு முடிவுக்கு வாங்கன்னு நான் சொல்றேன். ஓகே, விச் இஸ் பெட்டர் ஃபார் அஸ். நீங்க ஒவ்வொன்றையும் புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் பேசுது, இதெல்லாம் பேசுது, இதனுடைய மைனஸ் என்ன, இதனுடைய பிளஸ் என்ன, அப்படி பேரலா போட்டு பார்த்தோம்னா நமக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அடுத்து டிசைன் மாரல் லாங்குவேஜஸ் யூஸ்ட் டிசெப்டிவ்லி. முக்கியம். மேல பேசுறப்போ அனைவருக்கும் சமத்துவம் அப்படின்னு பேசுவாங்க, எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கான்ஸ்டன்ட் செயிலர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் உண்டு. கான்ஸ்டன்ட் செயிலர்ஸ் அவங்க யாருன்னா ஒரு மாலுமிகள். அவங்க யாருன்னா ரஷ்ய அந்த ரெவல்யூஷன் காலகட்டத்தில் லெனின் கூட டிராவல் பண்ணுவாங்க. லெனின் கூட டிராவல் பண்ணி இந்த ஜார் மன்னர் இருப்பாங்க இல்லையா, ஜார் மன்னருடைய ஃபேமிலியை கேப்சர் பண்றதுக்காக லெனினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணவங்க அவங்க மாலுமிகள். அது ஒரு பிரைவேட் ஆர்மி மாதிரி வச்சுக்கலாம், பிரைவேட் ஆர்மி மாதிரி. அவங்க பண்ண அந்த விஷயத்தினால இவங்க ஆட்சிக்கு வராங்க. ஆட்சிக்கு வந்து இவங்க பண்ண அக்கிரமத்தெல்லாம் பாக்குறாங்க யார், இந்த கான்ஸ்டன்ட் செயிலர்ஸ் குரூப் ஆஃப் மாலுமிஸ். பார்த்துட்டு இவங்க வந்து கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்க வந்து மக்களுக்கு சரியா சாப்பாடு போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்ச உடனே அவங்க பண்ண ஃபர்ஸ்ட் வேலை என்ன பண்ணாங்க, ஒரு பனி, உரைப்பனி. அங்கெல்லாம் 6 பார்த்தீங்கன்னா 6 அப்படியே உறைஞ்சிரும் பனிக்காலத்துல. அந்த உரைப்பனியில அவங்க ஓட விட்டாங்க, நிர்வாணமா ஓட விட்டாங்க. உரைப்பனினா -40 -30 உரைப்பனில ஓட விட்டு அவங்கள சுட்டு கொண்டாங்க. யார ஆட்சியில உட்கார வச்சா அவங்க பண்ண விஷயம். எதுக்கு பண்ண வச்சாங்கன்னா சோறு கேட்டதுக்கு தான். எல்லாருக்கும் சோறு தாங்கன்னு சொன்னதுக்காக இந்த விஷயத்த பண்ணாங்க. அப்ப என்னன்னா ஐடியாலஜி வெளியே பார்க்கறதுக்கு நல்லா லாங்குவேஜ் நல்லா அழகா இருக்கும், நம்ம உள்ளுக்குள்ள விஷப்பாம்பு உள்ள இருக்கும். அப்ப இந்த விஷயத்த நம்ம பிரிச்சு பார்க்கணும், பகுத்தறியணும். இது பேர் தான் பகுத்தறிதல், டிசைன் பண்ணணும் இல்லையா? ரெஃப்யூஸ் எமோஷனல் மேனிபுலேஷன். நீ வந்து ஏழையா போயிட்ட, நீ ஏழையா போனது காரணம் யாரு, அம்பானி அப்படிம்பா. அம்பானிக்கும் இதுக்கு சம்பந்தமே இருக்காது. அமெரிக்க ஏகாதிபத்தியம் அப்படிம்பா. அவன் அங்க உட்காந்துருக்கான், இவன் இங்க உட்காந்துருக்கான் இல்லையா?
இந்த மாதிரி எமோஷனலா மக்களை தூண்டுவாங்க. இதை நம்ம வந்து கவனமா பார்க்கணும். அவ்வளவு ஈஸியா நம்ம வந்து விழுந்துடக்கூடாது. அடுத்து ஸ்பீக் ட்ரூத் வித் கிளாரிட்டி அண்ட் கரேஜ். உண்மை எது சத்தியம் எதுன்றத தைரியமாக பேச முடியும் நம்மளால. நம்ம வந்து இந்த உலகம் எல்லாருமே கம்யூனிஸ்டை ஃபாலோ பண்றாங்க, நானும் ஃபாலோ பண்றேன், நம்ம பேச முடியாது. ஏன்னா நமக்கு எது உண்மை நமக்கு தெரியும்ல. அவங்க யாரு, அவங்க ஐடியாலஜி என்ன, அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, we know. உலகம் அவங்கள ஃபாலோ பண்ணுதுன்னா அதுக்கு அரசியல் காரணங்கள் இருக்கலாம், அவங்களுக்கு பர்சனல் லாபம் இருக்கலாம், அவங்க போவாங்க. நம்ம போக வேண்டிய தேவையில்லை. அப்ப நம்ம வந்து எது உண்மைன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அங்க ஸ்ட்ராங்கா நிக்கணும். உண்மைன்னு தெரியும் ஆனா நான் அங்க போய் நிக்கிறேன் அப்படின்னா அது ஏற்புடையது அல்ல, இல்லையா? ஓகே, சர்ச் வர்சஸ் ஸ்டேட். சபையும் ஸ்டேட்டும் இந்த ரெண்டும் ஆக்சுவலி வேற வேற. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேவா, சபை அப்படின்றது கடவுளால் ஏற்படுத்துற விஷயம், ஸ்டேட் அப்படின்றது பியூர் பாலிடிக்ஸ், அது இன்னும் ஒரு ஏரியா. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம எப்படி பார்க்கணும்? சர்ச் இஸ் நாட் த ஸ்டேட். முதல்ல நீங்க புரிஞ்ச வேண்டிய விஷயம் வந்து சர்ச் அப்படின்றது ஸ்டேட் கிடையாது. சர்ச்சின்றது கடவுளுக்கு அடுத்த விஷயங்கள், ஸ்டேட்ன்றது அரசியல். இந்த ரெண்டு இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து ஸ்டேட் இஸ் நாட் சர்ச், இதுதான் அதான். அடுத்து when the state claims moral authority, tyranny follows. எப்பெல்லாம் ஒரு ஸ்டேட் வந்து முழு அதிகாரத்தை அவங்க கையில வந்து எடுக்கிறாங்களோ இட் வில் லீட் டு சர்வாதிகாரம். அங்கதான் போய் நிற்கும் அது, இல்லையா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வெனிசுவேலா எடுத்துக்கலாம். வெனிசுவேலா இப்ப லாஸ்டா நீங்க பார்த்துருப்பீங்க, நியூஸ்ல பார்த்துருப்பீங்க இல்லையா? வெனிசுவேலா வந்து ஒரு நல்ல நாடு தான். 1970s வரைக்குமே அந்த ஊர்ல வந்து நிறைய நேச்சுரல் ஆயில்ஸ்லாம் உண்டு, இயற்கை ஆயில். அரபு நாடுகளில் விடவும் அதிகமான ஆயில்ஸ் அந்த ஒரு நாடுகளில் உண்டு, அந்த ஒரு நாட்டில் உண்டு. அப்ப என்ன பண்றாங்க, அமெரிக்கால இருந்து பல கம்பெனிஸ், எக்ஸான் மொபைல்ன்ற ஒரு கம்பெனி உண்டு, அது ஒரு பிரைவேட் ஆயில் எடுக்கிற ஒரு கம்பெனி. இவங்க என்ன பண்ணாங்க, வெனிசுவேலால போயிட்டு ஆயில் விஷயங்கள்லாம் பண்ணாங்க. ஆயில் கம்பெனிஸை வந்து டேக் ஓவர் பண்ணி இவங்க பிரைவேட்டா பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் அங்க உள்ளவங்க கம்யூனிஸ்ட் என்ன பண்ணாங்க, மொத்தமா பிடிக்கிட்டாங்க. இப்போ நான் ஒரு நாடு, அமெரிக்கால இருந்து நான் கிளம்பி போய் வெனிசுவேலா நான் போயிட்டு இன்வெஸ்ட் பண்றேன் பணத்தை. இவன் என்ன பண்றான், ஏன் இதை பிடிக்கிட்டு என்ன சும்மா விட்டுறான். புரியுதா? எவ்வளோ? $20 billion. அப்ப எவ்வளோ? $20 billion. அப்ப 200 கோடியா, 2000 கோடி டாலர் மதிப்புள்ள விஷயத்த பிடிங்கிட்டு சும்மா விட்டாங்க. அப்போ ஏன் பண்ணாங்கன்னா, நாங்க வந்து அரசாங்கத்துக்கு நான் எடுத்து பண்றோம்னு சொல்லி பண்ணாங்க. 99ல வந்து சாவேஸ் ஆட்சிக்கு வந்தாரு. சாவேஸ் வந்த உடனே நீங்க பார்த்துருக்கலாம், இப்படி ரோட்ல வந்து நடந்து போயிட்டு இருப்பாரு. எப்ப அது யார் பில்டிங்க, அந்த கம்பெனி கொடுங்க, ஒரே வார்த்தை தான், சீசிட், அவ்வளவுதான். ரோட்ல போவாரு, பாப்பாரு, ஓகே பிடுங்கப்பா சொல்லி பிடுங்கி அவங்களை காம்பன்சேட்டே பண்ணாம வெளியே அடிச்சு அனுப்பிட்டு இவங்க பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு அந்த நாடு 2013ல வந்து சாவேஸ் இறந்து போறாரு. 2013க்கு அப்புறம் இவர் மதுரோ, இப்ப அரசு பண்ணாங்க இல்லையா, மதுரோ அவரு ஆட்சிக்கு வராரு. ஆட்சிக்கு வந்து ஆட்சி போயிட்டு இருக்கு. 2017ல எக்கனாமி பயங்கரமா அடி வாங்குது. எக்கானமி அடி வாங்குது, எலெக்ஷனே கிடையாதாங்க, ஒரே ஆட்சியாளர் தான். 2017ல மக்கள் என்ன பண்ணாங்க, மக்கள் ரோட்டுக்கு வந்து போராடுறாங்க, எங்களுக்கு சோறு வேணும்னு சொல்லி போராடுறாங்க, சோத்துக்கு போராடுறாங்க. மதுரோ வெளியே வந்து பேசுறாரு, உங்க வீட்டுல முயல் வளர்த்துக்கோங்க, முயல் ஒவ்வொரு முயலும் வந்து 2.5 கிலோ கொடுக்கும், கறி கொடுக்கும், சாப்பிடுங்க. எப்படியா? சொத்த முழுக்க இவங்க வந்து பிடிங்கிட்டாங்க. எனக்கு இருந்த வாட்டருக்கான நீங்க வந்து பிடுங்கிட்டு போயிட்டு உனக்கு வாட்டர் வேணா சாக்கடையை கொடுக்க சொன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. என்கிட்ட இருந்ததை நீ வாங்கிட்டு என்கிட்ட வந்து எப்படி சொல்லி வாங்கின நீ? நான் உங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பேன்னு சொல்லி வாங்கினேன். ஆனால் நீ பண்ணது என்ன அப்படின்னா, உனக்கு வேணாம், நீ முயல் வளர்த்து சாப்பிடு. இன்னைக்கு இந்த நாடு திவாலாகி போயிடுச்சு. அப்போ கம்யூனிசம் எங்கெல்லாம் உள்ள புகுந்தாங்களோ அவங்க பிலாசபியை அவங்க அதிகார குவிப்பு இல்லாம அவங்களால நடத்த முடியாது, இல்லையா? லாஸ்ட் பாயிண்ட், when the church abandons truth, chaos follows. சர்ச் தான் பாலிடிக்ஸை தீர்மானிக்கணும். சர்ச்ல உள்ளவங்க பிப்ளிக்கல் வேல்யூஸை அரசியல்ல கொண்டு வந்து வைக்கும் போது மட்டும்தான் இன்றைய அரசியல் ஒழுங்குபடும். அப்ப இன்னைக்கு அரசியலாம் சாக்கடை அப்படின்னு சொல்லிட்டு போறது ஈஸி. ஆனா சபை அப்படின்ற விஷயம்
ட்ரூத் என்னன்னு தெரிஞ்சுமே சத்தியத்தை கையில வச்சிட்டு இருக்கிற நம்ம அதை கீழே போட்டு நம்ம தூங்கணும்னா அடுத்து வர்றதெல்லாம் ஒரே குழப்பங்கள் தான் இல்லையா? லாஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் இருக்கு, நம்ம டீ குடிச்சு பேசலாம்.